ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம நம்ம பட்டியினுடைய 9வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு என் கையில ஹிந்தி முரளி தான் இருக்கு. தமிழ் முரளி நம்ம சென்டர்ல இருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஹிந்தி முரளியே அப்படியே நம்ம தமிழ்லயே நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரிஜினல் டேட் 4ஆம் தேதி 1வது மாசம் 2025 ஆச்சு. நம்ம படிக்க போற முரளியுடைய டேட் 18/1/1977 நம்ம பாக்குறோம். நேத்து பாத்தீங்க அப்படின்னா 76வது முரளி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 77வது வருஷத்தினுடைய முரளியை நம்ம பார்க்கலாம். இப்போ பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, 18 ஜனவரி விசேஷமான மகத்துவம், 18 ஜனவரிக்கான விசேஷ மகத்துவம் முக்கியத்துவம் சொல்றாரு. இன்று ஆடாமல் உறுதியான நிலையான ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஆடாமல் உறுதியான ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நிலையாக இருக்கக்கூடிய மற்றும் அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளில் நிறைந்தவராக ஆக்கக்கூடிய தந்தை கூறுகிறார். இன்னைக்கு பாபா இப்ப பாபா பத்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றோம். பாபா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஆடாமல் உறுதியானவரா, நிலையானவரா, ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உறுதியானவரா, அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளில் நிறைந்தவராக மாற்றக்கூடிய தந்தை கூறுகிறார். தம்பி, இன்று நினைவு நாள். நம்ம நேத்து கூட இந்த பாயிண்ட் பாபா சொன்னாரு. போன வருஷம் நம்ம முரளி பார்த்தோம். இந்த வருஷமும் சொல்றாரு, எல்லாரும் இன்று நினைவு சொரூபம். நினைவு சொரூபம்னா அதுக்கான மீனிங் நம்ம பார்த்தோம். நினைவு சொரூபம்னா சக்தியினுடைய சொரூபம்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, உலகத்துல யாராவது இறந்து போனவங்கள, சரீரம் விட்டவங்களை யாராவது நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்கள நினைக்கும் போது நமக்கு சக்தி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க ஸ்ரீபாபா நம்ம நினைக்கும், பிரம்ம பாபா நம்ம நினைக்கும் போது கூட சக்தி கிடைக்குது. ஏன்னா பிரம்ம பாபா பரிஸ்தாவா தான் ஆயிருக்கிறாரு இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, சக்தியினுடைய சொரூபத்துல அப்படின்னா சக்தி நிறைந்தவர்களா நீங்க இருக்கீங்களா? இன்றைய நாள் விசேஷமாக நினைவு சொரூபம்ங்கிறாரு. இன்னைக்கு நாள்ல எல்லாரும் யார நினைக்கிறாங்க? ரொம்ப அதிகப்படியா பிரம்ம பாபாவை நினைக்கிறாங்க. ஸ்ரீபாபா விட பிரம்மா பாபாவை அதிகமா எல்லாருமே நினைவு செய்யறாங்க. ஏன்னா 18 ஜனவரினா பிரம்ம பாபானுடைய நினைவு நாள்ல அன்னைக்கு கூடுதலாவே நம்ம ஸ்ரீபாபாவை நினைவு செய்யறோம். பிரம்ம பாபாவை பாப்தாதனுடைய அன்புல மூழ்கி இருக்கீங்களா? பாபா கேக்குறாரு. பாப்தாதனுடைய அன்புல நீங்க மூழ்கி இருக்கீங்களா? பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கீங்களா? அப்ப பாபாவுடைய அன்புல நம்ம மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபாவிற்கு சமமாக ஆவதில் அன்பினுடைய அடையாளம் என்னன்னா சமான்தா, நிரம்பியவரா இருக்கிறதுங்கிற. அன்பினுடைய அடையாளம் என்னன்னா நிரம்பியவரா இருக்கிறது. அப்ப பாபா சொல்றாரு, பாபா மேல எனக்கு அன்பு இருக்கு, ஸ்ரீ பாபா மேல எனக்கு அன்பு இருக்கு, இன்னைக்கு பிரம்ம பாபா மேல எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு சமமா இருப்போம், அவங்கள மாதிரியே இருக்கும். இப்ப நீங்க வேணா பாருங்களேன், நம்ம உலகத்துல கூட நமக்கு யாரையாவது நமக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். யாரையாவது நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குது, அதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம அதை பிடிக்க வச்சுக்குவோம் இல்லையா? அதை பிடிக்க ஒவ்வொரு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு பிடிக்கலன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது பண்ணிக்குவோம் இல்ல, அவங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் நமக்கு பிடிச்சமானதா ஆக்கிக்குவோம். எனக்கு இது பிடிக்காது, என் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் பையனுக்கு இது பிடிக்கும், இல்ல என் வீட்டுக்காரர் பிடிக்கும், அதனால நானும் பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப பாபா மேல எனக்கு அன்பு இருக்குன்னா, அப்ப அன்பினுடைய அடையாளம் என்ன? பாபா இன்னைக்கு சாக்கார முரளியில பாபா சொல்றாங்க, பாபா மேல எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னா நம்ம பாபாவை நினைவு செய்வோம்னு சொல்றாரு. பாபா மேல அன்பு இருக்குன்னா இன்னைக்கு முரளியில சொன்னது சொல்றோம், பாபா மேல அன்பு இருக்குன்னா பாபா நினைவு செய்வோம். ரெண்டாவது பாபா சொல்றார், பாபா மேல நமக்கு அன்பு இருக்குன்னா பாபாவுடைய சேவை நம்ம செய்வோம் இல்லையா? மூணாவது பாபா சொல்றார், பாபா மேல அன்பு இருக்குன்னா பாபா மாதிரி நம்ம ஆவோம், பாபா மாதிரி நம்ம ஆவோம். அப்போ பாபா மாதிரி நம்ம அன்பினுடைய அடையாளம் என்னன்னா அவர் மாதிரி ஆகும். அவர் மாதிரினா நான் அவர் மாதிரியே நான் பேசணும், அவர் மாதிரியே நான் நடந்துக்கணும், எல்லா காரியங்களுமே அவர் மாதிரியே நான் செய்யணும்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம், தெரியலையா? சாரி. அப்போ பாபா சொல்லார், பாபாக்கு சமமாகிறது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, பாபா மேல அன்பு இருக்குன்னா அது அன்பினுடைய அடையாளம். பாபா சொல்லார் சமான்தா, பாபாக்கு சமமா ஆகிறதுங்கிறார். ஸோ ஆஜ் சாரா தின், இன்னைக்கு முழு நாளுமே நினைவு சொருவம், அதாவது தந்தைக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்யறீங்களா? தந்தைக்கு சமமா தன்னை அனுபவம் செய்யறீங்களா? பாபா கேட்கிறாரு. இன்னைக்கு முழு நாளுமே நினைவு சொருவம்னா பாபானுடைய அன்புல நீங்க மூழ்கி இருக்கீங்களா? பாபா மாதிரி உங்களை நீங்க அனுபவம் செய்றீங்களா? பாபா மாதிரி உங்களை நீங்க
அனுபவம் செய்றீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. அதனால நம்ம 2 வண்டியில வந்தாமா, ஒரு வண்டி கிளம்புறாங்க. ஒரு வண்டி என்னைய சேவை முடிச்சுட்டு என்னை கூட்டிட்டு போவாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, அப்ப அன்பின் நினைவினுடைய சொரூபம் என்றாலே தந்தைக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்யுங்க. பாப்தாதா பாப்தாதனுடைய பாபா மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன். சரியா? பாபா மேல நான் அன்பு வச்சிருக்கேன். இப்ப பாபா கூட அதுக்கான பதில் சொல்லுவாராம். இப்ப நீங்க வந்து சரி, இப்ப நீங்க வந்து ஓம் சாந்தின்னு யார பார்த்தாவது நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? உங்கள பார்த்தோனயே, நீங்க சொல்றது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா, நீங்க இப்ப ஓம் சாந்தி நான் சொல்றது நான் கேட்டேன். உங்களுக்கு நான் சொல்றது கேக்குதா? அப்ப நீங்க கேக்குதுன்னு சொல்றீங்கல்ல, ரெஸ்பான்ஸ் பண்றோம்ல. அது மாதிரி நான் பாபாவ நினைவு செய்யறேன் அப்படின்னா, நான் பாபாவ நினைவு செய்யறேன்னா, பாபா என்ன நினைப்பாரு? பாபா மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன்னா, பாபாவும் எனக்கு அன்புக்கான ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க. அப்ப பாபா சொல்றாரு, பாப்தாதா பாப்தாதானுடைய அன்புக்கான ரெஸ்பான்ஸ் தராரு. பாபா நமக்கு இன்னைக்கு என்ன வரம் தராரு? நம்ம கூட உங்களோட சேர்ந்து நம்மளும் வாணி படிச்சுட்டே இருக்கோம். டெய்லியுமே அவ்யக்த முரளி. காலையில அமிர்த வேலை முடிச்சுட்டு நாங்க அவ்யக்த முரளி. இப்ப நீங்க இப்ப பகல்ல கேக்குறீங்க, நாங்க காலையில கேக்குறோம். அதுல பாபா டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வரம் தராரு பாபா. நேத்து கூட நம்ம பார்த்தோம்ல, எவ்வளவு வரம் தந்தார். இயற்கை வென்றவர், நீங்க தான் வெற்றி திலகம், நீங்க தான் வந்து மாயின் மீது வென்றவர் இல்ல. நேத்து நம்ம முரளிக்கு நடுவுலயே பாபா நிறைய நமக்கு வந்து வரம் கொடுத்தாரு. இப்ப பாபா வரம் தராரு. இப்ப நம்ம எல்லாரும் அப்படியே ஃபீல் பண்ணலாமா? நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அங்கேயே நீங்க வந்து நல்லா நேரா உட்காந்துக்கங்க. பாப்தாதனுடைய பாப்தாதனுடைய வரதானங்களுடைய கைகள் உங்க தலைக்கு மேல இருக்கிறதா உணருங்க. யாரும் மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க, ஆஃப் பண்ணிக்கீங்க. யாரும் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பாப்தாதனுடைய கைகளை உங்க தலை மேல பாபா வச்சிருக்கிறாரு. தலை மேல வச்சுட்டு பாபா வரம் தராரு. பாபா இன்னைக்கு என்ன வரம் தராரு? தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். இந்த வரத்தை பாபா கொடுக்குறாங்க. பாபாவுடைய வரதானங்களுடைய கைகள்ல இருந்து, அவருடைய உள்ளங்கையிலிருந்து எனக்கு பாபாவுடைய சக்தி என்னுடைய ஆத்மால நிறைஞ்சு என்னுடைய உடல் முழுவதும் சக்தி பரவிட்டே இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாபாவிற்கு சமமா இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் தந்தைக்கு சமமா இருக்கு. என்னுடைய ஸ்திதினா என்ன சொல்றோம்? என்னுடைய மனநிலை, என்னுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் பாபாவுக்கு சமமா இருக்கு. ஓம் சாந்தி. இப்போ பாபா சொல்றாங்க, பாப்தாதா மேல நீங்க பாபா முரளியில நிறைய டைம் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பாபாவை நீங்க நினைச்சீங்கன்னா நானும் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு காலையில கூட ஒரு முரளி பார்க்கும்போது அதுல பாபா சொல்றாரு, சேவாதாரி குழந்தைகள் பத்தி சொல்லும்போது சொல்றாரு, சேவாதாரி குழந்தைகள் நம்மளே பாபா மறந்திருந்தா கூட பாபா அவங்கள நினைப்பாராம். பாபாவே அந்த அளவுக்கு பாபா நம்ம ஏன்னா நம்ம சேவை செய்யறோம்னா பாபா மேல அன்பு இருக்கிறதுனால தானே பண்றோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் இல்லையா? இப்ப பாபாக்கு சமமா ஆகக்கூடிய வரதான பாபா எனக்கு தரார். இன்று விசேஷமான நாள். சகஜமாக பாபா சொல்ல சகஜமாக கொஞ்ச நேரத்திலேயே தந்தைக்கு சமமான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. கொஞ்ச நேரத்துல கூட தந்தைக்கு சமமான மனநிலையை அனுபவம் செய்யக்கூடிய நாள். இன்னைக்கு ஒரு நாளும் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ முழு நாளும் கொஞ்ச நேரமாவது நீங்க தந்தைக்கு சமமான ஒரு நிலையை அவரை மாதிரியே என்னுடைய மனநிலை எவ்வளவு நேரம் இருக்கு, கொஞ்ச நேரமாவது இன்னைக்கு பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. எப்படி அனைத்து யுகங்கள்லயுமே சங்கம் யுகம் வந்து சகஜமான பிராப்திகளுடைய யுகம். அதையே பாபா அனைத்தில விட சங்கமிகம் சகஜமான பிராப்தின்னு சொல்றாரு. ஏன்னா சங்கமத்துல வந்து சத்தியுகத்துல வந்து நம்ம பிராப்தி வந்து இயல்பாவே நமக்கு கிடைச்சிருது. சங்கமத்துல நமக்கு பிராப்தி இயல்பாவே கிடைச்சிருது. ஏன்னா சத்தியுகத்துல நம்ம செஞ்சிருக்கூடிய பலன் தான் சங்கமத்துல நமக்கு இறைவனால கிடைக்குது. சாரி. அப்ப பாபா சொல்றாங்க, சங்கமத்துல எல்லாமே உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிருதுங்கிறார். ஜெய்சே
ब्राह्मण के लिए संगम युग में भी दिन विशेष सर्व शक्तियों को वरदान. பாபா சொல்ல எப்படி பிராமண வாழ்க்கையில முக்கியமா சங்கம் யுகத்துல அனைத்து சக்திகளையும் பாபா வரமா கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம யோகா பண்ணுவோம் இல்லையா, கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம இதை வச்சே நம்ம இன்னைக்கு யோகா பண்ணலாம். இன்னைக்கு முரளியை ஆதாரமா வச்சு நம்ம யோகா பண்ணலாம். அப்ப பாபா சொல்றாரு, பாபா குழந்தைய சங்கீமுத்தினுடைய வரதானம் என்ன? பாபா வந்து நமக்கு சொத்து கொடுக்குறாரு, வரதான் சொத்து. பாபா வந்து சங்கீமுத்தினுடைய சொத்து என்னது? இப்ப நமக்கு வந்து பாபாவுடைய சொத்து வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம். சொர்க்கம் வந்து சத்தியத்துல நமக்கு கிடைக்குது. சங்கீமத்தினுடைய சொத்து என்னது? அனைத்து சக்திகளும் குணங்களும் தான் சங்கீமத்தினுடைய சொத்துன்னு பாபா சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, அனைத்து சக்திகளும் உங்களுக்கு பாபா சொத்தா கொடுக்குறாரு. சொத்து தான் ஹிந்தியில ஆஸ்தி அல்லது வருஷா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபா சொல்ற சங்கீமத்துல பாபா அனைத்து சக்திகளையும் நமக்கு கொடுத்துட்டாரு. அப்ப பாபா சொல்றாங்க, தந்தைக்கு சமமான மனநிலையை நீங்க அனுபவம் செய்றீங்களா? இது கூட டிராமால பிக்ஸ் ஆயிருக்குங்கிறார். விசேஷமான நாள்ல விசேஷமான மகத்துவத்தை, இந்த நாளுக்கான மகத்துவத்தை நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? அமிர்த வேலையிலிருந்து என்ன பாபா சொல்றாரு? அனைத்து சக்திகளையும் வரமா தராரு. பாபா இன்னைக்கு என்ன தராரு? ஃபர்ஸ்ட் என்ன வரம் தந்துட்டாரு? என்ன வரம் தந்தார் ஞாபகம் இருக்கா? என்ன வரம் தந்தாரு பாபா? தந்தைக்கு சமமா ஆகுங்க அப்படிங்கிற வரம் தந்தார். 2வது வரதானம் என்ன தராரு? அனைத்து சக்திகளும் நிரம்பியவர்கள் ஆகுங்க. 2வது வரதானம் பாபா தராரு. இப்ப பாபா தந்தைக்கு சமமா ஆகணும்னா, ஏன்னா பாபாக்கு சமமா ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? எல்லா வகையிலையும் நான் பாபாக்கு சமமா இருக்கணும். அவர் மாதிரியே என்னோட ஞானத்துல பாபா மாதிரி இருக்கணும், சக்திகள்ல அவர் மாதிரி இருக்கணும், குணங்கள்ல அவர் மாதிரி இருக்கணும். அப்பதான் நான் பாபாக்கு சமமான ஆத்மான அர்த்தம். இப்ப பாபா சொல்றாரு, நேகி யுக்தி மேராக்க அன்புங்கிற யுக்தியோட இருங்க. எங்க அன்பு இருக்கோ அங்க யோக யுக்தி ஆயிருங்கிறாரு. பாபா மேல அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு யோகா தானா வந்துடும். யோகா தானா வந்துச்சுன்னா எல்லா சக்தி தானா வந்துடும். இப்போ ஒன்னோட ஒண்ணு வந்து உள்ளுக்குள்ளேயே தொடர்பு இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நல்லா கேளுங்க. பாபா நினைவு இருக்கணும். பாபா மேல ஃபர்ஸ்ட் அன்பு இருக்கணும். நல்லா கேளுங்க. பாபா மேல அன்பு இருக்கணும். பாபா மேல அன்பு இருந்துச்சுன்னா எனக்கு யோகா வந்துடும். யோகா நல்லா வந்துச்சுன்னா எனக்கு சக்திகள் கிடைச்சிடும். சக்திகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இல்ல நான் சக்திசாலியா ஆயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாயினுடைய புயல்கள் வராது. அப்படியே வந்தாலும் அதனுடைய கவர்ச்சியில நான் போயிட மாட்டேன். மாயினுடைய புயல் வராது. அப்படியே வந்தாலும் மாயினுடைய கவர்ச்சியில போயிட மாட்டோம். இன்று பாப்தாதா தன்னுடைய குழந்தைகளுடைய முயற்சியினுடைய ரிசல்ட்டை பார்த்தாராம். இன்னைக்கு பாபா குழந்தைகளாகிய நம்முடைய ரிசல்ட்டை பார்த்தாராம். ரிசல்ட்ல பாபா என்ன பார்த்தாரு தெரியுமான்னு கேட்கிறாரு. என்ன பார்த்திருப்பாரா இருக்கும் நம்மள? நம்முடைய முயற்சியில பாபா நம்மகிட்ட என்ன பார்த்திருப்பாரு? பாபா இன்னைக்கு வண்டர்ஃபுல் முரளி தெரியுமா? ரொம்ப அதிசயமான ஒரு முரளி. நல்லா கேளுங்க. பாபா நம்மள 3 வெரைட்டியா பிரிக்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. பாபா நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரையும், இருக்கக்கூடிய எல்லா பிராமண ஆத்மாக்களையும் 3 வெரைட்டியா பிரிக்கிறார். ஒரு வெரைட்டி குழந்தைகளுக்கு பேரு பாபா வைக்கிறாரு தலை கிரீடம். ஒரு குழந்தைகளுக்கு பாபா பேர் சொல்றாரு தலை கிரீடம். 2வது வெரைட்டி குழந்தைகளுக்கு சொல்றாரு பாபானுடைய கழுத்தினுடைய மாலை. 2வது வெரைட்டி குழந்தைகளுக்கு சொல்றாரு பாபானுடைய கழுத்தினுடைய மாலை. 3வது வெரைட்டியான குழந்தைகளுக்கு சொல்றாரு பாபானுடைய கைகள். நான் பாபாவுடைய தலையினுடைய கிரீடமா, தலைக்கு மேல இருக்கக்கூடிய கிரீடமா இருக்கிறேனா, இல்ல நான் பாபாவுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மாலையா இருக்கிறேனா, 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல பாபாவுடைய கையா இருக்கிறேன். இந்த கை வச்சுதான் எல்லா காரியமும் பஞ்சம். பாபாவுடைய கையா இருக்கிறேன். 3 வகையான குழந்தைகளை பத்தி இன்னைக்கு சொல்றாரு. இந்த 3 வகைக்கும் ஒரு தலை கிரீடம்னா யாரு தலை கிரீடம்? அந்த தலை கிரீடம்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், என்னென்ன தகுதிகள் இருக்கணும், என்னென்ன குணம் இருக்கணும் இருந்துச்சுன்னா இவங்க தலை கிரீடமா இருக்கலாம். என்னென்ன குணங்கள்ல இருந்துச்சுன்னா இவங்க பாபாவுடைய கழுத்தின் மாலை ஆகலாம். என்னென்ன குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாபாவுடைய கைகள் ஆகலாம் அப்படின்னு பாபா 3க்கும் விளக்கமும் கொடுக்குறாரு. சரியா? நல்ல கவனமா கேட்கலாம். அப்ப பாபா சொல்றாங்க, பாபா இன்னைக்கு வந்து குழந்தைகளுடைய அனுபவத்தை பாக்குறாரு. நம்ம எல்லாருக்குமே கோல்டன் சான்ஸ் கிடைச்சிருக்கு, கோல்டன் லாட்டரி கிடைச்சிருக்கு இல்லையா? தங்க லாட்டரி கிடைச்சிருக்கு. அப்ப பாபாவுடைய அன்புல போயிட்டோம்னா, பாபா மேல அன்பு இருந்ததுன்னா யோகா நல்லா வரும். யோகா நல்லா வந்துச்சு அப்படின்னா அனைத்து சக்திகள் வந்துடும். அனைத்து சக்திகள் வந்துச்சுன்னா மாயா இயற்கையினுடைய கவர்ச்சியில இருந்து விடுபட்டுருவோங்கிறார். பௌத் பச்சே நிறைய குழந்தைகள் பௌத் பச்சே பாப்தாதாக்கு சிற்கே தாஜ்கே ரூப்மே தேக்கா. நிறைய குழந்தைகளை பாபா தன்னுடைய தலையின் கிரீடமா பார்த்தாராம். சில குழந்தைகள் பாபானுடைய கழுத்தின் மாலையா பார்த்தாராம். சில குழந்தைகளை பாபாவுடைய கைகளா பாபா பார்த்தாரு. இப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் நீங்க கேட்டு பாருங்க உங்களையே, நான் பாபாவுடைய தலையின் கிரீடமா இருக்கிறேனா, இல்ல பாபானுடைய கழுத்தின் மாலையா இருக்கிறேனா,
அப்படி இல்ல நான் வந்து பாபாவுடைய கழுத்தின் மாலையா இருக்கிறேனா, அப்படி இல்லைன்னா பாபாவுடைய கழுத்தினுடைய பாபாவுடைய கையா இருக்கிறேனா, உங்களையும் நீங்க பாருங்க. அப்ப பாபா சொல்றாரு, "तो जहाँ பாபா பிட்டாயேகா பாபா பிட்டாயேகா." அப்ப யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்துல சொன்னாங்களா, நாங்க எங்க இருக்கிறோம்ல, எங்க பாபா எங்களை உட்கார வைக்கிறாரோ அங்க உட்கார்ந்துக்குவோம்னு சொன்னாங்களா. இது வந்து புத்திசாலித்தனமான ஆன்சர் இல்லையா? எஸ்கேப் ஆகுறோம் கொஞ்சம் இல்ல. பாபா நீ எங்க உட்கார வச்சாலும் ஓகே. ஏன்னா பழைய தூக்கி என்ன பண்ணிடலாம், பாபா மேல போட்டுடலாம். பாபா நீதான் என் கையின்ட்ட, நீதான் என் தலை கிரீடம்ட்ட, நான் சொல்லவே இல்லையே பாபா அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால பாபா என்ன பண்றாரு, நீங்களே இப்ப சொல்லுங்க. நீங்க என்னுடைய தலை கிரீடமா இருக்கீங்களா, இல்ல என்னுடைய கழுத்தினுடைய மாலையா இருக்கிறீங்களா, இல்ல என்னுடைய கையா இருக்கிறீங்களா, நீங்களே சொல்லுங்க. பாபா கேக்குறாரு. இப்ப யாரு, நல்லா கேளுங்க. இப்ப விளக்கம் கொடுக்குறாரு ஒன்னொன்னுக்கா. ஃபர்ஸ்ட் தலை கிரீடம் யாரு, யாரெல்லாம் நீங்க தலை கிரீடம், நான் தான் sister பாபாக்கு தலை கிரீடம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா, இந்த இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? முதல் பாபா சொல்றாரு, பாபா தலை கிரீடம்ல யார உட்கார வைப்பாருன்னா, பாபாக்கு ஆகிய பௌத் படிங்க, பாபாவுடைய கட்டளை மிக பெருசு. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். உள்நாட்டுல இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம் இல்லையா? நம்ம உள்நாட்டுல இருக்கோம் இந்தியால, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க. அப்ப பாபா சொல்றாரு, உள்நாட்டுல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எல்லாருமே பாபாவுடைய தலை கிரீடமா ஆகலாம். கேட்டீங்களா? நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், இந்த என்ன ராஜஸ்தானுக்கு நமக்கு பக்கத்துல இருக்கிற, பக்கத்துல இல்ல ராஜஸ்தான் அங்க இருக்கு, நம்ம இங்க இருக்கிறோம். அது ஒரு மூலைன்னா இது ஒரு மூலையில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, நாங்க இந்தியால இருக்கிறோம், அதனால எங்களை எல்லாம் பாபா தலைகிரீடம் வச்சிருவாரு. நீங்களும் இந்தியா விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறீங்க, அதனால நீங்க எல்லாம் வந்து தலை கிரீடம் இல்ல, அப்படி கிடையாது. பாபா அதுக்கும் சொல்றாரு, தலை கிரீடம்னு யாருக்கு சொல்லல, உள்நாடு வெளிநாடெல்லாம் பாக்குறது கிடையாது. பாபா சொல்ற தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் தலை கிரீடம். ஓகேவா? அப்படி பாபா என்ன சொல்றாரு, பாபா சொல்றாங்க, பாபாவுடைய கட்டளை பெருசு இல்லையா, உள்நாடோ வெளிநாடோ. தாஜ்மே போத்தோட ஊத்தேன். சரி, கிரீடம் எத்தனை இருக்கும், கிரீடம் எத்தனை? ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான், யார பதில் சொல்லுங்களேன். யாரு இப்ப வந்து வீடியோல இருக்கீங்களே, நீங்க கூட சொல்லலாமே. அனுஷா அங்க வரவங்க இருக்கீங்க. கமலாம்பிகையா? 2 கிரீடம். கமலாம்பிகை. இல்ல தலையில எத்தனை கிரீடம் வச்சுக்கலாம், 2 கிரீடமா? 2 கிரீடம் ரைட்டா தப்பா? அதாவது ஒரே நேரத்துல ஒரு கிரீடம் தான் தலையில இருக்கும். தேவதைகளுக்கு 2 கிரீடம் பாபா சொல்றாங்க. பின்னாடி ஒளிவட்டம் இருக்கும். பின்னாடினா இங்க தலைமையில இல்ல, அவங்கள சுத்தின இந்த தலையில இல்ல, அவங்கள சுத்தி ஒரு ஒளி வட்டம் இருக்குங்கிறாரு. இன்னொரு கிரீடம் என்ன, ராஜ்யத்தினுடைய கிரீடம். அப்ப தலைக்கு மேல ஒரே டைம் எத்தனை கிரீடம் வைக்கலாம்? ஒண்ணுதான் வைக்க முடியும். அந்த ஒண்ணா நம்ம ஆயிரணுங்க. ஒருத்தர் தான் தலை கிரீடமா ஆகணும்னு முயற்சி பண்ணணும். சரியா? பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா தலையினுடைய கிரீடம் எத்தனை இருக்குன்னு? கிரீடம் வந்து கொஞ்சம் பேர் தாங்கிறாரு. இப்ப யாரோ சொன்னாங்க கிரீடம் வந்து ஒண்ணுதான். நல்லா கேளுங்க, கிரீடம் ஒண்ணுதான். ஆனா இந்த கிரீடத்துல நிறைய என்ன பண்ணிருக்காங்க, ரத்தினங்கள், வைரம், வைடூரியங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டதா இருக்கு. இப்ப நம்ம கிரீடமாவும் ஆகலாம், இல்ல அந்த கிரீடத்துல பதிக்கப்பட்ட ரத்தினங்களாவும் ஆகலாம். ஓகேவா? இப்ப நீங்க கிரீடமா ரத்தினமா? கிரீடம் ஒண்ணுதான் இருக்கும், ரத்தினம் வந்து நிறைய இருக்கும்ல, அதுல பதிக்கப்பட்ட ரத்தினங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? நம்ம கிரீடமா ரத்தினமா? நம்ம கிரீடமாகறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியா? அது மிஸ் ஆயிருச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் அந்த கிரீடத்துல ஒரு மணியாவது என்ன பண்ணிடலாம், ஒரு ரத்தினமாவது உட்காந்துக்கலாம். ஓகேவா? பாபா சொல்றாரு, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கிரீடம் வந்து இப்ப பாபா சொல்றாங்க, மெஜாரிட்டி குழந்தைங்க, அதிகப்படியான குழந்தைகள் வந்து கழுத்தினுடைய மாலையா இருக்காங்களாம். சில பேர் வந்து பாபாவுடைய கைகளா இருக்காங்க. கிரீடதாரி அப்படின்னா பாபாவுடைய கிரீடத்துல மின்னி கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கீங்களா? விசேஷமா பூஜை நடக்குது. சதா தந்தைக்கு யாரு கிரீடம்? அப்ப பாபா சொல்றாங்க, தந்தைக்கு சமமாக தலையுடைய கிரீடம் அப்படின்னா யாரு? தலை கிரீடம்னா பாபாவே சொல்றாரு கேளுங்க. அப்ப பாபா சொல்றாங்க, தலை கிரீடம்னா யாரு அப்படின்னா, தலை கிரீடம்னா யாரு அப்படின்னு சொன்னா பாபா சொல்றாங்க, தலை கிரீடம்னா யாரு தந்தைக்கு சமமா இருக்காங்களோ, யாரு தந்தைக்கு சமமா இருக்காங்களோ அவங்க தலையினுடைய கிரீடமா இருக்காங்க. யாரு தந்தைக்கு சமமா இருக்காங்களோ அவங்க தலையினுடைய கிரீடமா இருக்காங்க. அப்போ பாபா சொல்ற தந்தைக்கு சமமா இருக்கணும். அப்ப நான் பாபாக்கு சமமா இருக்கேன், நான் தலை கிரீடம்னு அர்த்தம். யாரு பாபாக்கு சமமா இருக்காங்களோ தலை கிரீடம். அது சமம்னா எப்படியா? அதுக்கு பாபா டெஃபினேஷன் தர்றாரு. சமம்னா எப்படியா? சமம்னா எப்படி சொல்றாரு பாபா கேளுங்க. சமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமம்னா எப்பயுமே பாபாக்கு சமமா இருக்கணும். எப்பயுமே எப்படி இருக்கணும்? பாபாவுக்கு சமமா இருக்கணும்.
அப்ப எப்பயுமே யாரு பாபா சமமா இருக்கிறாங்க, அவங்கதான் தலைகிரீடம். அப்ப பாபா சொல்றார் ஹர் போல் ஹர் கரமே. இப்ப யாரு தலைகிரீடமோ அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. தலைகிரீடம்னு யாரு? அவர்கள் எப்பொழுதும் தந்தைக்கு சமமா இருப்பாங்க. எப்பயுமே பாபாக்கு சமமா இருப்பாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்களிலும் தந்தையை வெளிப்படுத்துவார்கள். அப்ப பாயிண்ட் என்ன சொல்றாரு? தந்தைக்கு சமமா இருப்பாங்கன்னா எப்பயுமே தந்தைக்கு சமமா இருப்பாங்க. எல்லா டைமும் தந்தைக்கு சமமா இருப்பாங்க. ரெண்டாவது பாபா வந்து சொல்றாங்க ரெண்டாவது வந்து சொல்றாரு பாபா, ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் செயல்களிலும் தந்தைக்கு சமமா இருப்பாங்க. சாரி, ஒவ்வொரு செயல்களிலும் தந்தைக்கு சமமா இருப்பாங்க. உன்கே சீரத் ஒரு பாபா சொல்றார், அவருடைய தோற்றம் மற்றும் முகத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய தோற்றம் மற்றும் முகத்தை பார்க்கும் பொழுது, அரேக்கே முக்தே, ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து என்ன ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா, இவர்கள் வந்து தாமரை மலர்ப்ப மாதிரி இருக்காங்க, இவர்கள் பாபா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லணும். கேட்டீங்களா? யாரு தலைகிரீடம் அப்படின்னா, தலைகிரீடத்துக்கு பாபா விளக்கம் கொடுக்குறாரு. தலைகிரீடம் யாருன்னா, அவர்கள் தந்தைக்கு சமமா எப்பொழுதும் இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்கள்ல அவங்க பாபாவை வெளிப்படுத்துபவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது, இவர்கள் வந்து தந்தைக்கு சமமா இருக்கிறாங்கன்னு மத்தவங்களுக்கு தோணணுமாமா. உன்கே குண்கோ தேக்தே, அவர்களுடைய குணத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் பாப்தாதுடைய குணம் தெரியும். கேட்டீங்களா? யாரு தலைகிரீடம்னா அவங்க எப்படி இருப்பாங்களா? தந்தைக்கு சமமா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது மத்தவங்களுக்கு பாபா தெரிவார். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கூட உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறோம். மம்மாவை பார்க்கும்போது எல்லாருக்குமே சிவபாபா ஞாபகம் வருமா? மம்மாவை பார்க்கும்போது, மம்மாவை பார்த்தா எல்லாருக்கும் சிவபாபா ஞாபகம் வருமா? ஏன்னா மம்மா அந்த அளவுக்கு பாபாவனுடைய அன்புல மூழ்கி இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போது எல்லாருக்கும் யார் ஞாபகம் வருது? சிவத்தந்தையே ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி நம்மள பார்க்கும்போது மத்தவங்களுக்கு பாபா நினைவு வரணும். நிரந்தரமா பாப்தாதனுடைய குணத்தை பாடிட்டே இருங்க. நிரந்தரமா பாபாவுடைய குணத்தை பாடிட்டே இருங்க. உன்கே சிருஷ்டி மே சபி விருத்திக்கோ பரிவர்த்தன் கரேகி. அவர்களுடைய பார்வை, நல்லா கேளுங்க அடுத்த பாயிண்ட். யாரு தலை கிரீடம்னா அவர்கள் தந்தைக்கு சமமா இருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல் மூலமா தந்தையை வெளிப்படுத்துவாங்க, பாபா வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய வாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தந்தை பாபா பேசுற மாதிரி இருக்கு. பாபா இப்படிதான் பேசுவாரு, இவங்கள மாதிரிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அடுத்தது பாபா சொல்றாரு, நல்லா கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர்கள் யாரையாவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார் வந்து தலை கிரீடம்னா அவர்கள் மத்தவங்களை யார பாக்குறாங்களோ பாக்குறவங்களுடைய உள்ளுணர்வு மாறிடுமாமா. இப்ப எப்படி பாபாவுடைய திருஷ்டி, பாபா கிட்ட நம்ம திருஷ்டி வாங்குறோம் இல்லையா? தாதிங்க தீதிங்கிட்ட எல்லாம் நம்ம திருஷ்டி வாங்குறோம். திருஷ்டி வாங்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? திருஷ்டி கிடைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்குல்ல, நமக்குள்ள சக்தி ஃபீல் ஆகுதுல்ல. அது மாதிரி பாபா சொல்றாங்க, நம்ம திருஷ்டி வாங்கும் பொழுது அவங்க நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளுணர்வு மாற்றம் வந்துருவான். அவங்கதான் தலைகிரீடம். புரிஞ்சதா? தலைகிரீடம் யாருன்னு? அவங்க தந்தைக்கு சமமா இருப்பாங்க, அவங்க பாபாக்கு சமமா இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்களையும் பாபாவே அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்க பேசும் பொழுது நடந்துக்கிற விதத்தை பார்த்து பாபா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். அவங்களுடைய பார்வை மத்தவங்க மேல பட்டுச்சுன்னா அவங்களுடைய உள்ளுணர்வு மாறிடும். அவங்க மாறிடுவாங்க. யார பாக்குறோமோ, ஒரு பிகே பாக்குறோம், ஒரு நான் பிகே பாக்குறோம், யாரை பாக்குறோமோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான அந்த உள்ளுணர்வு மாறிடும், அவங்களுடைய எண்ணம் மாறிடும். அந்த அளவு இவங்க சக்திசாலியா இருப்பாங்க. அவங்கதான் யாரு? தலையினுடைய கிரீடம். அடுத்தது என்ன சொல்றாரு பாபா? கழுத்தினுடைய மாலை யாரு பார்க்கலாமா? விளக்கம் கொடுக்கிறார் கழுத்தினுடைய மாலைக்கு. யாரு கழுத்தினுடைய மாலை என்றால், ஒரு செகண்ட்ல எப்பொழுதும் கழுத்தினுடைய மாலை, அதாவது ஆவச்சை பறை, அதாவது சப்தம் மறந்த உலகத்துல இருந்து விடுபட்ட நிலை. பாப்கோ பிரத்யக்ஷ கர்னேகா பிரயத்தன் கர்த்தே ரஹதே ஹை. பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியை அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது யாரு கழுத்தினுடைய மாலையோ அவங்க வந்து வாயில எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, தந்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சதா பாப்தாதா அப்பனே சாமனே ரக்தே ஹை. இப்ப நல்லா கேளுங்க. ரெண்டாவது பகுதி, யார் வந்து பாபானுடைய கழுத்து மாலையோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவை அவங்க பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பாபாவை முன்னாடி வைப்பாங்க. எல்லா காரியத்துக்கும் பாபா முன்னாடி வைப்பாங்க எல்லா காரியத்துக்கும். லேக்கின் சமய உயிர் நேரம்
பாபாவும் முன்னாடி வைப்பாங்களாம். ஐயோ எல்லாம் பாபா தாங்க பண்ணாரு. பிரதர் நீங்க நல்லா சேவ் பண்ணீங்க, சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா சேவ் பண்ணீங்க, ஐயோ இல்ல பாபா தான் பண்ண வச்சாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் பாபாவை அவங்க முன்னாடி வைப்பாங்களாம். நல்லா கேளுங்க, பாபாவை அவங்க முன்னாடி வைப்பாங்களாம். ஆனா தான் பாபா மாதிரி இருக்க மாட்டாங்க. தலைகிரீட ஆத்மாக்கள் எப்படி அவங்களே பாபா மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்தா மத்தவங்களுக்கு பாபா ஃபீலிங் வருமா, பாபா பார்த்து ஒரு உணர்வு வருமாமா. அவங்க தலைகிரீடம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது இவங்க கழுத்தினுடைய மாலை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கழுத்தினுடைய மாலை யாரு, அவங்க தந்தைக்கு சமமா இருப்பாங்க. சமமா, அதாவது தந்தைய முன்னாடி வைப்பாங்க, தந்தைக்கு சமமா ஆக மாட்டாங்க. தந்தைக்கு சமமா ஆக மாட்டாங்க. அவங்க யாரு, கழுத்தினுடைய மாலையில மணியாயிருவாங்க. மாலையில மாலைனா ஃபுல் மாலை அவங்கதான் இல்ல, மாலையில அவங்களும் ஒரு மணியாயிருவாங்க. நிறைய மணிகள் இருக்குல்ல மாலையில, நிறைய மணிகள் இருக்கும். 100 மணியாவது குறைஞ்சது இருக்கும் சின்ன மாலையா இருந்தா. பெரிய மாலையா இருந்தா 200 500 கூட இருக்கும் மணி இல்ல. பாபா சொல்ற தந்தைக்கு சமமா தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் செய்வாங்க. ஆனா தந்தைக்கு சமமா ஆக மாட்டாங்க. சதா பாப் தாதா கே குண் கானே காத்தே ரஹते हैं. பாப் தாதானுடைய குணத்தை பாடிட்டே இருப்பாங்க. லேக்கின் ஸ்வத்வாரா குண் முரத் நஹி ரஹते. அதாவது எல்லா அன்ப குணங்களை பாடுவாங்க, ஆனா அன்பின் மூர்த்தியா இருக்க மாட்டாங்க. குணங்களை பத்தி பாடுவாங்களே, குணத்தினுடைய மூர்த்தியா இருக்க மாட்டாங்களா யாரு, கழுத்துல மாலையா ஆகுறவங்க. அப்ப பாபா சொல்றாங்க ஐசிய ஸ்திதி வாலே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கதான் வந்து மாலையில மணி ஆகுறாங்கிறார். குவாலிட்டி, மூணாவது குவாலிட்டி, மூணாவது தகுதி. மூணாவது யார பாபா சொன்னாரு, கைகள். இப்ப யாரெல்லாம் நீங்கெல்லாம் யாரு கைகளா இல்ல கிரீடமா இல்ல கழுத்தினுடைய மாலையா? இப்ப மூணாவது பார்த்துட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என்ன ஒரு 2 3 பேராவது சொல்லுங்க. மூணாவது பாபாவுடைய கைகள். யாரெல்லாம் கை அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. तीसरा है क्वालिटी के प्रकार, तो सहज ही हो जाएंगे. तो पूजा की निशानी है सदियों की. இப்ப பாபா சொல்ல மூணாவது வந்து குவாலிட்டி, தகுதி. அப்ப பாபா சொல்றாரு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க வந்து பாபாக்கு உதவியாளரா இருப்பாங்க. जो भी किसी भी प्रकार के मन से व वाणी से व कर्म से तन से मन से धन से करते हुए तो कराते ही हैं, लेकिन सदा योगी बनने नहीं होते. तो ऐसा तो अनेक बच्चे हैं. பாபா சொல்றாங்க, சாரி இப்படியே ஹிந்திலே படிச்சு போயிட்ட, சாரி. பாபா சொல்றாரு மூணாவது வெரைட்டி குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா, மூன்றாவது குழந்தைகள் கைகள். அவங்க வந்து எல்லா அதாவது எல்லா வகையிலயும் பாபாக்கு உதவியாளர்களா இருப்பாங்க. எல்லா வகையிலயும் அப்படின்னா பாபாக்கு உதவி செய்வாங்க. எல்லா வகையிலயும் மனதால, வார்த்தைகளால, செயல்களால, செல்வத்தால, உறவுகள் தொடர்புல யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாருக்கும் அவங்க உதவியாளர்களா இருப்பாங்களா, பாபாக்கு சேவாதாரி சவியோகம், பாபாக்கு உதவியாளரா இருப்பாங்களா. லேக்கின் ஆனா யோகியா இருக்க மாட்டாங்களா, யோகியா இருக்க மாட்டாங்களா. பாபாவுக்கு சவியோகம் பண்ணுவாங்க. ரிவிஷன் கோர்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ரிவிஷன் கோர்ஸ் கூடவே ரியலைசேஷன் கோர்ஸ் நீங்க பண்ணணுங்கிறது. ரியலைசேஷன் கோர்ஸ் அப்படின்னா நம்ம உணரணும் பாபா என்ன சொல்ல வர்றாருன்ட்டு நம்ம உணரணும். உணரக்கூடிய கோர்ஸ் வந்து இப்ப பாபா பண்ண வச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப பாபா சொல்றாரு பாக்கி क्या रहा, பாபா சொல்றாரு பாக்கி रह गया क्या कमी हो गई, பாக்கி क्या है. பாபா சொல்றாரு மூணாவது வேற என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப புரிஞ்சா ஒருத்தருக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சா பாபா என்ன சொல்ல வராங்கன்ட்டு. இப்ப 3 வெரைட்டி பாபா குழந்தைங்களை பாக்குறாரு. இப்ப நீங்க எல்லாருமே யாரு, நான் பாபாக்கு தலை கிரீடமா இருக்கிறேனா, நான் பாபாக்கு தலை கிரீடமா இருக்கிறேனா, இல்ல பாபானுடைய கழுத்தின் மாலையா இருக்கிறேனா, இல்ல மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாபானுடைய கையா இருக்கிறேனா, யாரு என்னவா இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். தலைகிரீடத்துக்கு முயற்சி செய்யறேன், ஆனா மாலையா வருவேன் கட்டாயம். தலைகிரீடத்துக்கு முயற்சி செய்யறீங்க, ஆனா மாலையில வரப்போறீங்களா? வருவேன், மாலையில வந்துருவீங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த டிக்கெட், அது அந்த சீட்டு மாலையில அது கன்ஃபார்ம். கிரீட வந்து கன்ஃபார்மா இல்லாம இருக்குது இப்போதைக்கு. சரி ஓகே சிஸ்டர். அப்புறம் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, மத்தவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க. யாரு கிரீடமாக போறீங்க, யாரு வந்து கையாக போறீங்க. எங்க பாபா கையெல்லாம் வேண்டாமா, கையெல்லாம் வேணுமா வேண்டாமா, வேணும். ஆனா பாபா வந்து சொல்லிட்டாரே, அவங்க வந்து பாபாக்கு எல்லா வகையிலும் உதவியாளராக இருப்பாங்க, ஆனா அவங்க யோகியா ஞானியா இருக்க மாட்டாங்கன்றாரு. கைக்கு இல்லையா, எல்லா வகையிலும் அவங்க உதவி செய்வாங்க, ஆனா பாபாக்கு யோகியா ஞானியா இருக்க மாட்டாங்கன்றாரு. ஏதாவது கை வேண்டாம், கிரீடமா இருக்கலாம், இல்லைன்னா கிரீடமாவே இருக்கலாம் இல்லையா. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க, கிரீடமா இருக்கலாமா, கையா இருக்கலாமா, கழுத்தின் மாலையா இருக்கலாமா? அது சத்தியத்தை போய் பாத்துக்கலாம், சின்ன பதவினாலும் பரவாயில்ல, நம்ம இருக்க போறோமே அப்படி யாரும் நினைக்கல. அப்படி இல்ல, கிரீடமா கிரீடமா இருக்கணும். சரி ஒருத்தர் தான் சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம்
யாராவது இன்னும் ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க. நம்ம என்ன ஆகலாம்? தலை கிரீடம் ஆகலாமா? என்ன ஆகலாம்? மூண்டுமாகலாம் பாப்சமான் ஆகலாம், தலைக்கிரீடம் ஆகலாம், மற்றது கழுத்து ம். மாலையும் ஆகலாம். கழுத்தினுடைய மாலை ஆகலாம். ஆனா இப்ப சொன்ன சிஸ்டர் சொன்னது ஒரு வகையில கரெக்ட்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம எல்லா டைம் தலை கிரீடமாவும் இருக்கிறது இல்ல. எல்லா டைம் நம்ம கழுத்தின் மாலையாவும் இருக்கிறது இல்ல. எல்லா டைம் நம்ம சகயோகியாவும் இருக்கிறது இல்ல. எல்லா டைம் ஒரு ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயிடும் இல்லையா? பாபாக்கு உதவி வேணுமோ உதவி செய்யறோம். ஆனா தலை கிரீடத்துக்கு என்ன சொன்னாருன்னா பாபா மாதிரி நம்ம இருப்போம். எனக்கு வந்து இந்த முரளி நேத்து படிக்கும்போது என்ன டச் ஆச்சுன்னா, நேத்து காலையில இதான் படிச்சோம். ரொம்ப டச்சிங் ஆனது என்ன அப்படின்னா, பாபா நம்மள பார்க்கும் பொழுது, அவருடைய திருஷ்டி படும் பொழுது, நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். இல்லையா? இப்ப பாபா நம்மள எப்படி கொண்டு போறாரு, எப்படி நம்மளை நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்மளும் பாபா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாரு. இவர மாதிரி நம்ம அவர் ஆகணும். அவர் ஆகுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அவர் மாதிரி ஆகணும்னா, அவர் மாதிரி என்னுடைய மனநிலை வரணும். இப்ப சில நேரத்துல நம்ம பாபா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் கூட இந்த லேப்டாப் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அவ கொஞ்சம் ஐயோ டைம் ஆயிருச்சே அப்படின்ட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ள. என்ன மணி 3 ஆக போகுது. இனிமே வரல. அப்பதான் இது ஆன் ஆகல. அப்புறம் பார்த்தா கனெக்ட் ஆகல. இங்க சிக்னல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இது வந்து சென்னையில இருந்து கொஞ்சம் அவுட் சைடுல இருக்குமா, 50 கிலோமீட்டர் அவுட்ல இருக்குது இது. இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல. சென்னைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் சென்னை கிடையாது. நீங்க எல்லாருமே கண்டிப்பா சென்னை இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னா இங்க வாங்க என்ன. ஹாப்பி வில்லேஜ் தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ரிட்ரீட் சென்டர். நான் முடிக்கும் போது மட்டும் உங்களுக்கு பாபரும் மட்டும் காட்டுறேன் இங்க இருக்கிறத. எனக்கு எத்தாப்புல பாபரும் இருக்கு. ம். இப்போ பாபா வந்து சில நேரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்ப பாபா மாதிரி நம்ம ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாசம் ஃபுல்லா என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், செயல்கள் பாபா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, நமக்குள்ள கொஞ்சம் என்ன ஆயிருது? கொஞ்சம் டென்ஷனோ, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது? ஏன் இப்படி ஆகுது? இப்படி ஏன் இப்படி இருக்கு? அப்படி எண்ணமோ, ஏதோ ஒண்ணு வருது. இல்லையா? ஆனா நான் பாபா மாதிரி ஆகணும். அப்ப ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்னன்னா, பாபா மாதிரி ஆகணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்க, என் மூலமா தவறுகள் ஏற்படுறது குறைஞ்சிட்டே போயிடும். அப்ப கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எப்பயுமே அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கணும். நான் இப்ப பாபா மாதிரி ஆகணும். அப்ப பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு? குவாலிட்டி, தகுதிகள் வளர்த்துக்கங்க. இப்ப ரிவிஷன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பாருங்க, இந்த 77ல சொன்னதை நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இப்ப இந்த ரிவிஷன் கூடவே ரியலைசேஷன் கோர்ஸ் பண்ணுங்கிற. ரிவிஷன் கூடவே என்ன பண்ணணுமா? ரியலைசேஷன் கோர்ஸ். ரியலைசேஷனை உணரணும். பாபா இப்ப பாபா மாதிரி ஆக சொல்றாரு. நான் எந்த அளவு நான் பாபா மாதிரி நான் இப்ப ஆயிருக்கிறேன். என்னுடைய குணங்கள், என்னுடைய பேச்சு பாபா மாதிரி ஆயிடுச்சா? இல்ல. எல்லா டைமும் இல்ல. அப்ப எல்லா டைமும் என் பேச்சு பாபா மாதிரி இல்ல. அப்ப ஏன் பேச்சு என் பாபா மாதிரி இல்ல? அப்ப என்னுடைய மனசுல எண்ணங்களே பாபா மாதிரி எல்லா டைமும் இல்ல. இப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் நம்முடைய எண்ணங்கள் தான் பாருங்க. இப்ப எண்ணம் மட்டும் பாபா மாதிரி கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாபா எப்படி யோசிப்பாரு? அப்படியே நம்மளையும் நம்ம யோசிக்க பழகிட்டோம்னா, பாபா எப்படி யோசிப்பாரு? பாபா நெகட்டிவா எதுவுமே யோசிக்க மாட்டாரு. எதுவுமே இது நடக்கும் நடக்காது அப்படியே யோசிக்கவே மாட்டாரு. எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் நினைப்பாரு. அப்ப நான் பாபா மாதிரி ஆகணும்னு நான் முயற்சி பண்ணாவே போதும். எல்லாமே வந்துடும். இல்லையா? அதான் சொல்றாரு 4 உணருங்கங்கிறார். ரிவைஸ் பண்ணுங்க, உணர்வும் செய்யுங்க. அடுத்தது. நான் இப்ப பாபா இன்னைக்கு வந்து காதை பிடிக்கிறாரு. நஷ்டமுக ஸ்மிருதி ஸ்வரூப ரகயா அபிரைனா है. பாபா சொல்ல நஷ்டமுக ஸ்மிருதி ஸ்வரூபமா ஆயிட்டீங்களா? நஷ்டமோகனா பற்றை விட்டுட்டீங்களா? பற்று இன்னைக்கு சாக்கார முரளியில கூட பாபா என்ன சொன்னாங்க? பற்றுக்கு பத்தி நிறைய பேருக்கு எது மேல பற்றான்? இந்த உடம்பு மேல. இல்லையா? உடம்பு மேல பற்று இருக்குது, சொந்தக்காரங்க மேல பற்று இருக்கு. அதுக்கு பாபா ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணாரு. இந்த உடல் மீது உள்ள பற்ற போக்கிட்டீங்கன்னா, இந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா யோசிங்களேன் ஒரு நிமிஷம். இந்த உடல் எனக்கு சொந்தமே கிடையாது. இந்த உடல் சொந்தம் காட்டி தான் இந்த உடலுடைய அம்மா அப்பாங்கிறோம். இவர் அம்மா, இவங்க அப்பா, இவர் தம்பி, இவர் தங்கச்சி, இது பெரியம்மா, அக்கா எல்லாம். இந்த உடம்பே என்னுடையது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா, இந்த உடம்பே என்னோடது கிடையாது. அப்போ யாருக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது. எந்த உறவும் கிடையாது. எல்லாருக்கும் நமக்கு ஒரே உறவு. நான் ஆத்மா, என் சகோதர ஆத்மா எல்லாரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல பாருங்க. அப்ப இந்த ஆத்ம உணர்வு வராம இருக்கிறதுனாலதான் நமக்கு பிரச்சனைகளே இல்லையா? ஆத்ம உணர்வுல இருந்தாவே போதும். நினைவு சுரூபத்துல இருக்கீங்களா? நினைவு பாபாவை எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல எப்போ உலக அழியும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எப்படா உலகம் அழியும்? அழியும் போது அழியறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? நாளைக்கு எக்ஸாம்னா, நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனிங்னா இன்னைக்குதான் உட்காந்து உளுந்து அடிச்சு படிக்கிறது. அந்த மாதிரி இது படிக்க முடியாதுல்ல. அப்ப பாபா சொல்றாங்க, நினைவு சுரூபமா நீங்க எப்போ ஆகுறீங்க? எப்போ வந்து ரிவிஷன் கோர்ஸ் வச்சுக்கலான்னு பாபா கேக்குறாரு. ரியலைசேஷன் கோர்ஸ். அப்ப பாபா சொல்ல என்ன மரணம் நமக்கு எப்ப வேணாலும் வரும். 69வது வருஷம் வரைக்கும் ஆயாச்சு இல்லையா? तो फाइनल विनाश तक रुकी रुकी हुई है क्या? வினாசம் வரைக்கும் ஏதாவது நின்றுட்டு இருக்க போதா என்ன? கிடையாது.
तो பாபாஷா எதுவுமே வந்து விநாசம் வரைக்கும் கிடையாது. இன்தசார் தோ பாபாஷா இப்ப நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க? பாபா கேக்குறாரு. உலகம் அழியணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எப்ப அழியும்? நாளைக்கு அழியுதா? நான் இப்ப உட்காந்து வேக வேகமா நான் யோகா பண்ணி முயற்சி பண்ணி பண்ணிடுறேன். அப்படி இருக்கீங்களா? பாபா கேக்குறாரு. இப்ப பாபா சொல்றாரு, மரணத்தினுடைய தேதி தெரிஞ்சிருச்சுன்னா உலகம் எப்ப அழியுது அது தெரிஞ்சாலும் நம்மளால முயற்சி பண்ண முடியாது. சரி நாளைக்கு நான் இறந்து போயிருவேன். இல்ல 10 நாள் கழிச்சு நம்ம இறந்து போயிருவோம். எல்லாருக்கும் மெசேஜ் கிடைச்சிருச்சு. இவங்க 10 நாள், இவங்க 1 மாசம், இவங்க 1 வருஷம், இவங்க 6 மாசம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உண்மையாலுமே நம்ம முயற்சி நல்லா பண்ணுவோங்கிறீங்களா? நம்ம பதிலே காணும். நம்மளுடைய இறக்கக்கூடிய தேதி நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம உண்மையாலுமே நல்லா முயற்சி பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? முடியாது சிஸ்டர். இந்த புறம் அந்த ஏன்னா புறம் பாபா வந்து இப்ப 3 மாசம் தான் உனக்கு டைம், 3 மாசத்துல நீ இறந்துருவ, இல்ல 1 மாசத்துல நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இதுதான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஐயோ நான் இத்தனை நாள் இறந்துருவானாமா அதுக்குள்ள நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தான் இருக்குமே தவிர கவலை டென்ஷன் வந்துருமே தவிர பாபா நினைவு இருக்காது இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, எதுக்கு வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறாரு. உலக அழியறதுக்காக வெயிட் பண்றீங்களா, இல்ல பாபா கூப்பிடுவாருங்கிறதுக்காக வெயிட் பண்றீங்களா? பாபா கேக்குறாரு. विनाश का इंतजार करना अर्थात अपनी डेप्थ डेप्थ में जाना. பாபா சிலர் விநாச காலத்துல வந்து விபரீதமான நம்ம எல்லாருக்கும் வெயிட் பண்றாங்க அப்படின்னா பாபா சொல்றாரு, நமக்காக உலகம் அழியறதுக்காக வெயிட் பண்றீங்களா, இல்ல எப்ப நீங்க இந்த உடலை விடுவீங்க, டெத் நம்மளுடைய மரணம் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாபா கேக்குறாரு. எவ்வளவு எண்ணங்கள் வச்சிருக்கீங்க? உலகம் அழியறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆசைகள் இருந்துச்சு, எண்ணங்கள் இருந்துச்சு பாருங்க. இப்ப பாபா சிலர் கப் யோகா கைசே யோகா எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் கேள்வியே இல்ல. கேள்வி வந்துச்சுன்னா நான் சங்கியமத்தை நான் என்ஜாயே பண்ணல. ஏன் என்ன கேள்வி இல்லை. ஏன் நடக்குது? டிராமா. எதுக்கு நடக்குது? டிராமா. எல்லாம் எதுக்கு நடக்குது? எல்லாம் நல்லதுக்குதான் நடக்குது. முதல்லயே நம்ம மைண்ட நல்லா நம்ம செட் பண்ணிக்கணும். அனைத்தும் என்னுடைய நன்மைக்கு தான். இது நன்மை செய்யக்கூடிய சங்கமேகம். இதுல எனக்கு என்ன நடக்குதோ எல்லாமே என்னதான் நன்மைக்கு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாபா சொல்றாங்க, அப்ப மரணத்தினுடைய தேதிக்காக வெயிட் பண்றீங்களா, உலக அழியறதுக்காக வெயிட் பண்ணலாமா வேண்டாமா? உலக அழியறதுக்காக வெயிட் பண்ணலாமா, இல்லைன்னா நம்ம வந்து எதுக்கு ஏதாவது வெயிட் பண்ணலாமா வேண்டாமா? வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணலாமா வேண்டாமா? வெயிட் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நாலு நேரமே கம்மியா இருக்குது இல்லையா? வெயிட் பண்ண வேண்டாம். அப்ப பாபா சொல்றாங்க, இப்ப என்ன கேள்வி இருக்கு உங்களையும் நீங்க கேட்டு பாருங்க. சரி, உங்களையும் நீங்க கேட்டு பாருங்க. எவ்வளவு நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்குள்ள நம்ம என்னென்னலாம் பண்ணணும் உங்களையே கேட்டு பாருங்க. எனவே எதிர்காலத்தை பற்றி பயப்படாது. இப்ப நமக்கு உலகத்துல வந்து எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கு, நமக்கு பயம் இல்லை. ஏன்? யார் கரெக்டா? சிம்பிள் கேள்விதான். சொல்லுங்க, ஏன் நமக்கு பயமே இல்லை எதிர்காலத்தை பத்தி? மரண பயம் நமக்கு இல்லவே இல்லை. ஏன் நமக்கு வந்து மரண பயம் இல்லை? ஆத்மா அழியாது, ஆத்மா அழியாது, மற்றது டிராமால நடந்ததா நடக்கும். ஆத்மா வந்து போவோம். மூன்றாவது கண் கிடைச்சிட்டு பாபாவோட இருக்கிற புதிய ராஜ்யத்துக்குள்ள என்ற பண்ணிடுவா கையா விளைவா. அப்ப பாபா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, நம்ம வந்து இப்பதான் நம்ம பாபா கிடைச்சிருக்கிறாரு இல்லையா? கேள்விகளே வரக்கூடாது. கேள்விகள் வந்துச்சுன்னா நம்முடைய மகிழ்ச்சி போயிடும். கேள்விகள் வந்துச்சுன்னா என்ன, நம்முடைய மகிழ்ச்சி போயிடும். இது ஏன் அது ஏன், இந்த கேள்விகளே போயிடும். அதனால பாபாத்துல இந்த சங்கமத்தை ரொம்ப அழகான சங்கமேகமா ஆக்குறதுக்கு தான் பாபா முயற்சி செய்யறாரு. இந்த சங்கமத்தை அழகான சங்கமேகமா ஆக்குறதுக்காக முயற்சி செய்யறாரு. சத்தியமே மகா கமால் லக்தா சங்கமுகம் என்றாலே ரொம்ப அழகான ஒரு யுகம்னு சொல்றாரு பாபா. சங்கமேகம்னாவே என்னது, ரொம்ப அழகான ஒரு யுகம். ஏன் அழகான யுகம் சொல்றாரு? ஆத்மா மற்றும் பரமாத்மா வந்து இந்த சங்கமத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சந்திப்பு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆத்மா பரமாத்மா கூடவே சேர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சந்திப்பு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பாபா சொல்றாரு, பாபா கூட நம்ம சேர்ந்து சந்திப்பு வச்சுட்டு இருக்கிறோம். इसलिए எனவே நீங்க எதை பத்தி பயப்படாங்க. உலகத்துல வந்து மரணத்தை பத்தி ஏன் பயம் இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெளிவில்லை. நான் இப்ப இறந்து போயிட்டேன்னா எங்க போறேனோ கடவுளே, இந்த உடலும் போயிருச்சு, இந்த குடும்பமும் போயிருச்சு, நான் போராட எப்படி இருக்குமோ தெரியல, அங்குள்ள மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியல. இந்த பயத்துலனாலதான் மரண பயம் உலகத்துல வருதா? நமக்கு பயமே இல்லை. ஏன்? ஏன்னா நமக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம பாபா குழந்தையா இருக்கிறோம். கொஞ்ச நாள்ல நம்மளுடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பரந்தாமத்துக்கு போவோம். போயிட்டு நம்ம திரும்ப சொர்க்கத்துக்கு வரோம்னு தெரியும். அதனால மரணத்தை பத்திய பயம் நமக்கு இல்லை. அப்ப பாபா குழந்தைகளுக்கு மரண பயம் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லா வகையான ஞானம் சொல்லிட்டாரு.
அப்ப பாபா சொல்றாரு எது மரணத்தண்டை பயம் ஒண்ணும் பெருசு கிடையாதுங்கிறது. அப்ப பாபா சொல்றாரு மரணத்தை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா உலக அழிவு பத்தி பயப்பட வேண்டாம். ஏன்னா உலக அழிஞ்சோன்னு என்ன போகுது, சொர்க்கம் வரப்போகுது. அதனால அழிவை பத்தி கவலைப்படாதீங்கிறாரு. எதை பத்தி கவலைப்படாதீங்கிறாரு. இன்னைக்கு ஒரு முரளி படிச்சோம். பாபா இதுல சொல்றாரு நீங்க நிமித்தமா இருங்கிறாரு. நிமித்தம்னா என்ன மீனிங்? நிமித்தம்னா ட்ரஸ்டியா? ட்ரஸ்டியா இருக்கிறது. ட்ரஸ்டினா யாராவது ஒருத்தர் விளக்கம் சொல்லுங்க. ட்ரஸ்டி என்ன? கருவியா இருக்குது. தகுதியா இருக்கிறது. அப்புறம் ட்ரஸ்டினா தகுதியா இருக்கிறது. அப்புறம் நம்பிக்கையோடு இருக்கிறது. நம்பிக்கையோட இருக்கிறது. வெரி குட். அப்புறம் கரவன்கார் பாபா அவரே எல்லாம் செய்விப்பவர். நான் ஒரு கருவிதான். எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாத்தையுமே பாபாட்ட ஒப்படைச்சிட்டேன். எந்த கவலையும் இல்லை. நிமித்தமா பாபா இருக்கிறது, செய்தவர் காரணமா இருக்கிறது. செய்விக்கக்கூடியவர். ஏன்னா பாபா உடையதான் ஆயிடுச்சுன்னா பாபா அதுக்கான பொறுப்பு அவர் எடுத்துப்பார். இப்ப நம்ம சென்டர்ல இருக்கோம், சரண்டரா இருக்கோம். சென்டர் பாபாவுடையது, நல்லா தெரியும். இந்த சென்டர் பாபாவுடையது. இந்த சென்டர்ல பாபா என்ன உட்கார வச்சிருக்கிறாரு. இங்க வரக்கூடியவங்களுக்கு நான் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. கரெக்டா? எப்படி இது எவ்வளவு தெளிவா இருக்கு. இது சென்டர், இது பாபா வீடு. இந்த வீட்டுல இவங்க சென்டர்ல சிஸ்டர் இருக்காங்க, இவங்கதான் இன்சார்ஜ், இல்லைன்னா இவங்கதான் ட்ரஸ்டி. அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இந்த உலகிலான விஷயங்கள் மேல என்ன இருக்காது, பற்றே இருக்காது. இப்ப நம்ம கூட இந்த ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்திக்கணும். இந்த குடும்பம் யாருடையது? இப்ப நம்ம ஒரு நிமிஷம் நினைக்கலாமா, நல்ல நேரம் உட்காந்துக்கோங்க, இந்த நேரம் ஒரு நிமிஷம் யோகா பண்ணலாமா, நடுவுல நடுவுல பண்ணலாம் இல்லையா? அப்ப ஒரு நிமிஷம் நல்ல நேரம் உட்காந்துக்கோங்க. நான் ஆத்மா ஆத்மாவாகி நான் இந்த உலக நாடக மேடையில் பல்வேறு உடல்களை எடுத்து நடித்துக் கொண்டு வந்தேன். நான் இந்த உடலுக்கு போன்று பல உடல்களை எடுத்து வந்திருக்கிறேன். இந்த குடும்பம் போல் எனக்கு பல குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. இந்த பிராமணர்களுடைய குடும்பம் எனக்கு இப்போது தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கிறது. லௌகீக குடும்பத்தில் உள்ள அனைவர்களையும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய உடல் அனைத்தையும் பாதுகாக்க சொல்லி தந்தை கூறியிருக்கிறார். மற்றபடி எதுவுமே என்னுடையது அல்ல. எப்படி இந்த சென்டருக்கு சகோதரிகள் நிமித்தமாக இருக்கிறார்களோ அதே போல் இந்த லௌகீக குடும்பத்திற்கு நான் பொறுப்பாளராக இருக்கிறேன். இந்த குடும்பம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு நான் லேசாக இருக்கிறேன். தந்தையிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு என்னுடைய குடும்பம், வேலை அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு நான் மிகவும் லேசாக இருக்கிறேன். இன்றைய நாள் முதல் நானும் பாபாவுடையவன், என்னுடைய குடும்பமும் பாபாவுடையது.
என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பாபாவுடையவர்கள். அனைத்து பொருட்களும் பாபாவிற்கே சொந்தமானது. நான் இதற்கெல்லாம் கருவியாக இருக்கிறேன். மிகவும் லேசாக இருக்கிறேன். ஓம் சாந்தி. இன்னையிலிருந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலையே படக்கூடாது. இந்த வீட்டை பாபா கொடுத்தாச்சு, நம்முடைய வேலைய பாபா கொடுத்தாச்சு, வீட்டில் உள்ளவங்களையும் பாபா கொடுத்தாச்சு, நம்ம இந்த உடலையும் பாபா கொடுத்துரும். இப்படி சென்டர் இருக்குன்னா சென்டரை இவங்க பாத்துக்கிறாங்க. சென்டர்ல பாத்துக்கிறவங்களுக்கு தெரியும், நான் இப்ப சென்டர் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சென்டருக்கு என்ன எஜமானன் உரிமையாளர் யாரு? சிவ பாபா இல்லையா? அதே மாதிரி இந்த வீட்டை பாத்துக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வீட்டை பாத்துக்க சொல்லி ட்ரஸ்டியா இருக்க சொல்றாரு. நம்ம வீட்டை பாத்துக்கிறது இல்ல, ட்ரஸ்டியா இருக்கிறது இல்ல, அந்த வீடுதான் என்னுடையது நினைச்சு வாழ்றோம். நம்முடைய உண்மையான வீடு எதுன்னா பரந்தாமம். அதை விட்டுட்டு இந்த உலக நாடகத்துல நமக்கு நடிக்கிறதுக்கு கிடைச்சிட்டு இருந்த இந்த உலகிலான வீட்டை நம்முடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப பாபா சொல்றாரு, நீங்க எந்த விஷயத்துக்கு பயப்படாதீங்க. उनको कहे बाप के आपके आगे कारण नहीं हुआ, பாக்கே சாத் சபீக் பி விஸ்வ கல்யாணக்காரே. பாபாவின் கூடவே பாத்தீங்கன்னா உலகத்துக்கு எஜமானர்களா நம்மள ஆக்குறாரு. உலகத்துக்கு நன்மை செய்பவர் உலகத்துக்கு நன்மை செய்பவர்களா பாபா ஆக்குறாரு. உலகத்துக்கு நன்மை செய்யறது பாபா சொல்றாங்க, உங்களை மாதிரி யாருமே நன்மை செய்ய முடியாதுங்கிறார். इसलिए அதனால இப்ப வரைக்கும் கூட அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதுங்கிறார். तो ये क्या होता है, कोई तो पूछते हैं कराते हैं, आप भी लोग सदा ही क्यों क्या ये கன்ஃபியூஷன் नहीं. பாபா சொல்றாங்க, எல்லாத்துக்குமே நான் நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவா நான் மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே நானும் எனக்கும் நன்மை செய்யறேன், பிறருக்கும் நான் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆயிட்டோம்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. எனக்கும் நான் நன்மை செஞ்சுக்கணும், சேம் டைம் அது கூடவே மற்றவங்களுக்கும் நான் நன்மை செய்யணும். கஹான் தோ ஹே லிக்கா ஹுவா ஹே ஓனா தோ சையேனா. சில பேர் சொல்றாங்களே, ஏங்க கவலை எல்லாம் இல்லாமலாம் இருக்கக்கூடாது, கவலை எல்லாம் இருக்கணும் அப்படின்னு உலகத்துல சில பேர் சொல்லி தராங்க. பாபா சொல்றாரு, நீங்க அன்பா இருங்க. அப்ப எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய அப்பாவுக்கும் உங்களை பிடிக்கும், எல்லாருக்குமே உங்களுடைய இது பிடிக்கும். நன்மை செய்பவர்கள் ஆயிட்டா பாபாவுக்கும் நம்மளை பிடிக்கும், மத்தவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும், நமக்கும் நம்மளை பிடிக்கும். நன்மை செய்பவர்கள்னா பாபா சொல்றாங்க, இந்த நன்மை செய்பவர்கள்னா ஒவ்வொரு செயல்களையும் அந்த நன்மை தெரியணுமாம். ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்யக்கூடியது தெரியணும்னு சொல்றாரு. அப்ப உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் உங்களை மாதிரி எல்லாருமே இருப்பாங்களா? பாபா கேக்குறாரு. तो होता है क्या, कोई क्वेश्चन कराता है, பாபாஸ்ல யாராச்சும் ஏதாவது கேள்விகள் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஏன்னு கேள்வி வருதா, இது ஏன் அப்படி ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வருதான்னு கேக்குறாரு. பாபா சொல்றாரு, உடனே நீங்க நினைங்க, நான் திருப்தியான ஆத்மா. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் திருப்தியான ஆத்மா. நான் பாபா என்ன உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய காரியத்துக்காக என்ன வச்சிருக்கிறாரு. திருப்தினா சில பாபா குழந்தை கூட சொல்லுவாங்க பாருங்களேன், சிஸ்டர் நான் சத்தியத்துக்கு போயிருவேன்ல. போயிருவீங்க, அது போதும். எனக்கு சத்தியத்துல போய் உயர்ந்த பதவி அடையணும்லாம் ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. நான் எப்படியே சொர்க்கத்துக்கு போயிருவேன். கண்டிப்பா நம்ம இவ்வளவு நாள் முரளி கேட்டுட்டு இருக்கிறோம், 7 நாள் பாடம் முடிச்சிட்டோம், முரளி கேட்டுட்டு இருக்கோம், கண்டிப்பா நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம். அதுல நமக்கு டவுட்டே வேண்டாம். சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடையிறதுக்கு தான் இப்ப பாபா முயற்சி பண்ணுங்கிறாரு. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, பாபாவை வெளிப்படுத்துங்க உங்களுடைய செயல்கள் மூலமா, காரியங்கள் மூலமான்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப சேவெல்லாம் எதுக்கு? அதுக்கு தானே, பாபா வெளிப்படுத்ததான். அதனால எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினைங்க. இப்படி நினைக்காதீங்க, பாபா எனக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தான், நான் சத்தியத்துக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி சில பேர் ஒதுங்கி போறாங்க. பாபா சொல்றாங்க, டர்கே மாரே கினாரா நா கரும் तो क्या करेंगे. பாபாஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு ஏன் என்ன அப்படின்னு கேள்வி வருதா, அந்த கேள்விக்கான சொல்யூஷன் தேடுங்க, அதுக்கான தீர்வு தேடுங்க. அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையில இருந்து ஓடி போறக்கு பார்க்க கூடாது, எஸ்கேப் ஆக கூடாது. ஒரு பிரச்சனை வருது, ஓகே பிரச்சனை வருது, அதை நின்று சமாளிப்போம். எப்படி சமாளிக்கலாம், என்ன பண்ணலாம்னு சமாளிப்போம். அப்போ சமாளிக்கணும், அவ்வளவுதான். பாபா சொல்றாரு, பயத்துல ஒதுங்கி போகாதீங்க. கியா கரேங்க, என்ன பண்ணணுமோ அப்படி நினைக்காதீங்க. இப்ப பாபா சொல்றாரு, என்ன பண்றது ஏது பண்றது இல்ல. சில பேருடைய வாயில தவறான வார்த்தைகள் வருதாம். அப்ப பாபா சொல்றாங்க, பாபாவை எப்படி வெளிப்படுத்த முடியும்?
யோசிக்கிறாங்க, ஏ கரே ஏ நான் கரே. சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க, நான் இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. இப்பெல்லாம் வந்து அதாவது நான் செய்யலாமா வேண்டாமா எனக்கு நிறைய குழப்பங்கள் வருதுனாவே நம்முடைய ஆத்ம பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நான் என்ன பண்ணணும் எனக்கே குழப்பமா இருக்குன்னா சில நேரங்கள்ல இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்காங்க தெரியுமா? நான் என்ன பேசணும்னு கொஞ்சம் சொல்லுங்களே, நான் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்களே, நான் எப்படி இந்த விஷயத்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு சொல்லுங்களே. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஆத்மா ரொம்ப பலகீனமா இருக்கு. தான் என்ன பண்ணணும் தனக்கு முடிவெடுக்க முடியாம மத்தவங்ககிட்ட எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, கெஞ்சிட்டு இருக்கு என்னன்ட்டு. நான் என்ன பேசணும், நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அவ்வளவு பலகீனமா இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பாபா சொல்றாங்க நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாபாவை வெளிப்படுத்துவதற்கான சாதனம் இதுதான். बच्चे भी पूछते रहते हैं वो लोगों को पूछा है क्या बड़ी बात. அதனால பாபா சொல்றாரு, பாபா குழந்தைங்களை கேட்கிறாரு, எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. இது செய்யலாமா இதை வேண்டாமா அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். பாபா சொல்றாரு இது இயற்கை. நீ பாபா சொல்றாரு விவகாரங்கள் எப்படி பண்ணணும் பாபா சொல்லி தராரு. பச்சே ஷாதி கரை என் நாய் குழந்தைங்க சில பேர் கேட்கலாங்களாங்களா, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாபா சொல்றாரு மகான் பண்ணாங்க என் நகி. பாபா இப்படி கேட்கிறாரா, நான் உன்னை மகான் ஆக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரா? இல்ல. உண்மையில இந்த கேள்விகள்லாம் வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. கேள்விகள்லாம் வரவே கூடாது. இந்த கேள்விகள் வருதுனாவே பாபா கிட்ட என்னுடைய தொடர்பு இல்ல. கேள்வி வருதுனாவே பாபாட்ட என்னுடைய தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அதனால தொடர்பு பாபா கிட்ட வைங்க, தொடர்பை பாபா கிட்ட வைங்க. அப்பதான் நீங்க சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்த முடியும். பாக்கி ஏன்னா கியூங்கி ஸ்ரீமத் படி செல்லலாம், ஸ்ரீமத் படி நடக்கணுங்கிறாரு. அப்போ நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிடும். இப்ப எப்படி உலகத்துல வந்து வீடு ஆபீஸ் இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் இது பண்றாங்களே, இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாங்களே இல்லையா, இன்சூரன்ஸ் கிடைக்குது இல்ல. அவங்க வந்து யார் அந்த அதுக்கான பாலிசி காசெல்லாம் போட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஆபத்து ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, இல்ல மனுஷங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்கன்னா இறந்துட்டாங்கன்னா கொடுப்பாங்க, இல்ல பில்டிங் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சா அதுக்கு ஏதாவது பூகம் வந்துருச்சு ஏதாவது எரிஞ்சிருச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பில்டிங்கை நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சா அதுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா. அது மாதிரி பாபா சொல்றாங்க உலக அழியறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் படி நடங்க, ஸ்ரீமத் படி நடங்க. அப்ப பாபா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவரே போட்டுருவார். கேட்டீங்களா? அவன் ஸ்ரீமத் படி நடந்தா பாபா நேத்து கூட சொன்னாரு, இன்னைக்கு சொல்றாரு. நீங்க பாபா இன்னைக்கு சாக்கார முறையில் சொல்றாரு, நீங்க நல்ல சேவாதாரியா இருக்கீங்கன்னா நான் பரிவரிஷ் நான் உங்களை பாத்துக்கிறேங்கிறப்பல, நான் உங்களை டேக் ஓவர் பண்றேன் டேக் கேர் பண்றேங்கிறாரு, பாத்துக்கிறேங்கிறாரு பாபா இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு நீங்க ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உங்களுக்கான இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் யார் போட்டுருவா? பாபா இல்லையா. எப்படி சொல்றாரு இல்லையா, உனக்கு तो फल मिल ही जाता है. அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்ரீமத் படி நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சிடும். பாக்கி மற்றபடி கல்யாணம் முடிக்க வேண்டாமா இதுக்கெல்லாம் பாபா டைரக்ஷன் தர மாட்டார். கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாபா குழந்தைய ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதை வீட்டெல்லாம் விட்டுட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் விட்டுட்டு வர முடியாது இல்லையா, அது தவறாயிரும். அதுக்கு பதிலா தான் பாபா என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா அப்ப நீங்க தூய்மையாவே இருங்க. இந்த ஒரே ஒரு பிறவிக்கு தூய்மையா இருங்க, பால் பிரம்மச்சரியாவே இருங்க. எதுக்கு போய் விகாரங்கள்ல போய் விளறீங்கன்னு பாபா கேக்குறாங்க. அப்ப பாபா மேரேஜ்க்காக எல்லாம் பாபா கிட்ட டைரக்ஷன் கேட்க கூடாது. மேரேஜ் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தான் பண்ணணுமா வேண்டாமா நீங்க தான் முடிவெடுங்க. जहाँ तक स्वयं को अन्य आत्मा को बचा सकते हो उतना बचा लो. பாபா சொல்ல எவ்வளவு முடியுதோ நீங்க வந்து அன்பு பாபா மேல அந்நிய ஆத்மாக்களுக்கு வார்த்தைகள் மூலமா நம்ம பண்றோம். எவ்வளவு முடியுதோ நீங்க பண்ணுங்க பாபாவது. जहाँ तक स्वयं ஒரு அந்நிய ஆத்மாக்கோ பச்சா சக்தி, எவ்வளவு தூரம் உங்களை மற்ற ஆத்மாக்களை நீங்க காப்பாற்ற முடியுமோ அந்த அளவு நீங்க காப்பாத்தலாங்கிற. பிராமண வாழ்க்கையினுடைய ஆதாரமே என்னன்னா தூய்மை. பிராமண வாழ்க்கையினுடைய ஆதாரமே என்னன்னா தூய்மைன்னு சொல்றாரு பாபா. தூய்மைதான் பிராமண ஆத்மாக்களுடைய ஆதாரம் சொல்றாரு. நீ கொஞ்சம் தான் இருக்கு அப்படி படிச்சிடலாமா. தூய்மைதான் பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரம் சொல்றாரு. அதனால பாபா சொல்றாங்க தூய்மையா இருங்க, தூய்மையினுடைய அந்த சன்ஸ்காரத்தை கொண்டு வாங்க. தூய்மையை கடைபிடிக்கிறதுக்கு விநாசத்தினுடைய டேட்டையும் தூய்மையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாங்கிற. உலகம் அழியும் போது அழிஞ்சுக்கிட்டோம், உலகம் எப்ப அழியுதோ அழியும். நான் அந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு எப்ப போகணும் அதை பாட்டு போட்டும். அதுக்கும் இந்த முயற்சிக்கும் உட்காந்து என்ன பண்ணாதீங்க, தொடர்பு படுத்தாதீங்கிறாரு. முயற்சி பாட்டுக்கு நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. முயற்சி நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. பண்ற முயற்சி அதை விட்டுறவே கூடாது. அதுக்கு பதிலா நீங்க வந்து உலகம் எப்ப அழியும் நான் எப்ப சரீரம் விடுவேன் அதை பார்த்துட்டு இருக்காதீங்க டேட்டா டைம். பாபாத்துல முயற்சிக்கும் டேட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற. சில பேர் தன்னுடைய பலகீனமான சுபாவ சம்ஸ்காரங்களால நிறைஞ்சிருக்காங்க. பாபாவை வந்து குட்டிக்கரண விளையாட்டை பத்தி சொல்றாரு. குட்டிக்கரண விளையாட்டுல என்ன இருக்கும், குட்டிக்கரண விளையாட்டு தலை கீழே போகும் கால் மேல வரும், திருப்பி கால் கீழே போகும் தலை மேல வரும். அது மாதிரி இது அப்படியே ரவுண்டு குட்டிக்கரண விளையாட்டு அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். இப்ப பாபாக்கு குழந்தையா
நம்ம இப்ப ஆயாச்சு. குட்டிக்கரண விளையாட்டுல கடைசி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நம்முடைய மனசு கூட ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்றாரு. ஸ்வயம் கம்ஜோர் பன் உன்கா அசர் பாபா சொல்றது, ஸ்வயம் கம்ஜோர் பன் உன்கா உற்சவ் நகி திலாவோ. நீங்க பலகீனமாயிட்டு நீங்க உற்சாகத்தை கொடுக்காம விட்டுறாதீங்கிற. நம்ம வீக்கானவரே நம்ம உற்சாகம் இருக்காது. பாருங்க, நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், எனர்ஜியோட இருக்கும், நல்ல எனர்ஜியோட இருக்கும், உற்சாகத்தோட இருக்கும் இல்லையா? அப்ப பாபா சொல்ல, பலகீனமா வீக்கா இருக்கிறீங்கன்னா எப்படி இருப்பீங்க? வீக்கா இருக்கிறீங்கன்னா உற்சாகம் உங்ககிட்ட இருக்காது, ஆர்வமே இருக்காது, ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி இருக்காது. கேட்டீங்களா? பாபா சொல்றாங்க, உங்ககிட்ட பலகீனம் இருந்தால், குறைகள் இருந்தால், குறைகள் இருந்தா பலகீனம் இருந்தா நம்ம எப்படி இருக்க முடியாது? ஊக்கம் உற்சாகம் இருக்காது. मन में भी स्वयं का संकल्प ना करे, अब करना ही पड़ेगा. இப்ப கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ 10 வருஷ வாலே பாபா சொல்ல 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாபா குழந்தையா இருக்கிறீங்க. பார்வையாளரா இருந்து உங்களுடைய எண்ணங்களை நீங்களே பாருங்க. நான் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரேன், நான் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் பேசுறேன், பாபாவை நான் எப்படி வெளிப்படுத்துறேன், உங்களையே நீங்க சோதனை பண்ணி பாருங்கிற. வினாஷ்கே பகலே பாபா சிலர் வினாஷ்கே காரன். பாபா சில உலக அழிய போகுது அப்படிங்கறதுக்காக எனக்குள்ள குழப்பங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு முரளி கேட்டீங்களா? எல்லாரும் காலையில முரளி கேட்டீங்களா? சாக்கார முரளி கேட்டீங்களா? அப்ப சொல்லுங்க சிஸ்டர். கலகாம்பிகை சிஸ்டர் சொல்லுங்க. நீங்க தான் வீடியோல இருக்கீங்க, உங்க பேர் தான் வருது, சொல்லுங்க. நீங்க தான் தலையாட்டினீங்க. இன்னைக்கு பாபா உலக அழிவை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு. பாரதத்துல ரத்த வெள்ளாறு ஓடும், இயற்கை சீற்றங்கள் நடக்கும். இன்னைக்கு முரளியில பாபா சொல்றாரு, இயற்கை சீற்றங்கள் நடக்கும். பாரதத்துல வெள்ளாறு, ரத்த வெள்ளாறு, சும்மா தண்ணி இல்ல, ரத்த வெள்ளாறு போயிட்டு இருக்கும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் பாம்பு போட்டுட்டே இருப்பாங்க. உலகத்துல நிறைய மரணங்கள், குளிச்சல் மரணங்கள் ஆயிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஆத்மா சுகமா இருப்பீங்கிறாரு. கவனிச்சிங்களா பாபா சொன்னது? உலகமே என்னாயிட்டு இருக்குமா? அழிஞ்சிட்டு அப்படியே ஒரே ஆக்ரோஷமா இருக்குமா? உலகமே அழிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டு ஒரே கூக்குரல் சவுண்டு சத்தெல்லாம் இருக்குமா? ஆனா நம்ம அப்படியே சுகமா வச்சிருக்கோமா? இதை படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. தாதிங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. 1950 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பிரிஞ்சுது. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சாங்க. அப்ப நம்முடைய இயக்கம் எங்க இருந்தது? சிந்து ஹைதராபாத் கராச்சியில இருந்தது. அப்போ பாகிஸ்தான்ல தான் இருந்துச்சு. இப்பதான் அது இந்தியால தான் இருந்துச்சு. இப்பதான் பாகிஸ்தான் ஆயிடுச்சு. அப்போ 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது நிறைய இந்துக்கள் எல்லாம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, நிறைய இந்துக்கள். அப்போ நம்முடைய சென்டருக்கு வரக்கூடியவங்க இருக்காங்களே, சரண்டர் எல்லாம் இருக்காங்க. சரண்டர்காரங்க இந்து ஹைதராபாத் கராச்சியிலே இருக்காங்க. இப்போ சென்டருக்கு வரக்கூடியவர்கள் இருப்பாங்களே, அவங்க வரக்கூடியவர்கள் இந்துக்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் கூட எல்லாருமே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அந்த எப்போ 1947 அந்த 47 ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சாச்சு. நாடுகளுக்குள்ள அவ்வளவு சண்டை, நிறைய மக்கள் கொலை செய்யறாங்க, கொலை செஞ்சு ட்ரெயின்ல போட்டு விட்டுறாங்க. இதெல்லாமே ஹிஸ்டரியில இருக்கு. அந்த டைம்ல தாதிங்க வந்து சொல்றாங்க, உலகத்துல என்ன நடந்ததுன்னே தாதிங்களுக்கு தெரியாதான். சரி, அப்ப என்னதான் பண்ணறது பாபா அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாறுவேட போட்டின்னு சொல்லி வைப்பாங்க பாருங்க. மாறுவேட போட்டின்னா ஒருத்தர் மாதிரி நம்ம பேக்கப் போட்டு போறது. நேரு மாதிரி, காந்தி மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி, நம்ம வந்து அந்த சார் மாதிரி எல்லாம் நம்ம வந்து மேக்கப் போட்டுட்டு நம்மளுடைய ட்ரெஸ் கோட் அது மாதிரி போட்டுட்டு போறது. பாரதியார் மாதிரி இல்லையா, கிரைஸ்ட் மாதிரி நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறது, மாறுவேட போட்டி. அந்த மாதிரி பாபா யாரெல்லாம் டிரான்ஸ்ல போறாங்களோ, காட்சி பாக்குறாங்களோ, அவங்க கிட்ட எல்லாம் பாபா என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்களே எல்லாமே பாபா வந்து போய் சொர்க்கத்துல எப்படி எல்லாம் காட்சிகள் இருக்கும், சொர்க்கத்துல எப்படி ட்ரெஸ் கோட் இருக்கும், அங்க எப்படி சாப்பாடு இருக்கும், இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அங்க எப்படி ஆடை அலங்காரம் எப்படி இருக்கும், எப்படி அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, எவ்வளவு வெரைட்டியா சாப்பிடுவாங்க, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு, பார்த்துட்டு வந்ததெல்லாம் கீழே வந்து அதே மாதிரியே பாபா இங்க வந்து இப்போ ராஜ்யசபை, இன்னைக்கு ராஜ்ய தர்பார் நடக்குது. இந்த ராஜ்ய தர்பார்ல ராஜா எப்படி உட்காந்துருப்பாரு. இப்ப நான் உங்க ஒரு சிங்கிள் சோஃபால உட்காந்துருக்கேன், உங்களுக்கு இது பக்கத்துல கொஞ்சம் தெரியற மாதிரி தான் இருக்காம தெரியும். இதே மாதிரி நான் சிங்கிள் சோஃபால இருக்கேன். இப்ப ராஜான்னு வச்சீங்களேன், இங்க ராஜாவும் ராணியும் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப ராஜ்ய தர்பார்ல இங்க கொஞ்சம் ராஜ்யத்தினுடைய வம்சத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க, இங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்க லட்சுமி நாராயணன் அந்த சொர்க்கத்தினுடைய கூட்டம் பாத்தீங்கன்னா அது இருக்கும். இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி இப்படிதான் சொர்க்கம் இருக்கும், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாராம். எப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போய் மக்கள்லாம் அங்க போயிட்டாங்க, இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம சென்டருக்கு வரவங்க கூட பாதி பேர் பாகிஸ்தான் போயிட்டாங்க, இந்தியாவுக்கு போயிட்டாங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா தாதிகளுக்கு
இங்க பிரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய மக்களை கொண்டுட்டாங்க, இப்படி கூட ஒண்ணுமே தெரியாது. அப்ப பாபா எந்த ஜாதி சொன்னாங்க ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா கண்ணுக்குள்ள இப்ப ஒரு பொருள் கண்ணுக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்க முடியுமா? சின்ன தூசி இருந்தா கூட இப்படியே உறுத்தி இப்படியே பண்ணி கண்ணுக்குள்ள தண்ணி எல்லாம் விட்டு நம்ம எடுத்து வெளியில போட்டுரும். ஏன்னா தூசி கூட வச்சுக்க மாட்டோம், ஏன்னா கண்ணு வச்சுக்காது. ஆனா பாபா அப்படியே கண்ணுக்குள்ள வச்ச மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டாரு. வெளியில என்ன சூழ்நிலை நடக்குது யாருக்குமே தெரியாதாம், என்ன நடக்குது ஒருத்தருக்குமே தெரியாதாம். அந்த மாதிரி அந்த ஒரு இது கூட சொல்லுவாங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வட்டியிலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொன்னாங்க, எனக்கு கரெக்டா அது தமிழ்ல தெரியல, கூர்வையா ஞாபகத்துக்கு வரல. அதுல சொல்றாங்க, வீடே தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சாமா. நல்லா கேளுங்க, வீடே தீ பிடிச்சிட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சாம். அது ஒரு குட்டி பூனைக்குட்டி அடுப்பு மேல உட்காந்து அது படி தூக்கிட்டு இருந்துச்சா, அப்படியே குளிருக்கு இறமா. அந்த மாதிரி பாபா வந்து உலகமே வந்து உலகம் அழிஞ்சிட்டு இருக்குமாமா. ஆனா நம்ம மனநிலை எப்படி இருக்குமா, அப்படியே சுகமா அத்தீந்திரிய சுகத்துல இருப்பவங்க பாருங்க. இன்னைக்கு முரளியில இன்னைக்கு சொல்றாரு, நம்ம பழைய முரளி படிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கான சாக்கார முரளியில பாபா சொல்றாரு. அப்ப அதனாலதான் ஒரு நாள் முரளி கூட நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஒரு நாள் பாபா இப்போ ரொம்ப ஒரு நாள் முரளி அவ்வளவு அழகா அவ்வளவு நல்லா பாபா சொல்றாரு. பாபா வந்து தாதிகள் எல்லாம் இப்படிதான் வச்சிருப்பாரு, அதெல்லாம் வச்சதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறாருல்ல. இன்னைக்கு கூட பாபா இது பழைய முரளி தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப உலகம் அழியும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி பாபா நம்மள கண்ணுக்குள்ள வச்சுக்குவாரு. அதனால நம்ம வந்து அந்த அளவுக்கு அப்ப எப்படி நம்ம வச்சுக்குவாரு, நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நம்ம நடக்கிறோம். பார்வையாளராக பாருங்க, உங்களையே நீங்க பாருங்க, சாட்சியா இருந்து பாருங்க, என்னுடைய எண்ணம் பேச்சு செயல் எப்படி இருக்கு. நான் பாபா மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த மாசம் நான் பிரம்ம பாபா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லா டைமும் எனக்கு பிரம்ம பாபா மாதிரி இருக்கா? சில நேரங்கள் எல்லாம் போயிருக்கு, கவனம் வச்சுக்கிட்டே இருந்தாதான். அதனால உங்களே பாருங்க, குழப்பத்துல வராதீங்கிறாரு பாபா. அதனால பாபா சொல்ல குழப்பத்துல வராதீங்க, நிச்சய புத்தி உடையவர்களா இருங்க. பாபா மேல டவுட்டே வேண்டாம், சந்தேகமே வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. சின்ன குழந்தைங்க பாருங்களேன், நான் வெளியூர்ல உள்ளவங்களுக்கு நான் வந்து வெளியாளங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஒண்ணு சொல்லுவோம். சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, 1 வயசு 2 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த குழந்தைய நீங்க மேல தூக்கி போடுறீங்கன்னா அது கீழே வரும்போது சிரிச்சுட்டே தான் வரும். இதே நம்மளை இப்ப யாராவது தூக்குனாங்கன்னு வச்சுங்களேன், நம்மள யாராவது இப்ப தூக்குறாங்க, இந்த பாடியை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா யாரும் தூக்க முடியாது, இந்த உடலை யாராவது தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பார்த்து பிடிங்கன்னு சொல்ல மாட்டோம், பார்த்து தூக்குங்கன்னு கூட சொல்ல மாட்டோம், கீழே என்னை போட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அந்த குழந்தை வந்து டவுட்டே வரமாட்டேங்குது. நமக்கே யார் தூக்குறாங்களோ அவங்க மேல நமக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் மேல சந்தேகம் வரதில்லை, நமக்கு சந்தேகம் தான் வருது. ஏன்னா பெரியவங்களாயிட்டமோ அதனாலயோ தெரியல. அதனால பாபா மேல உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாதுங்கிறாரு பாபா. இன்னைக்கு கூட முரளியில சொல்றாரு பாருங்களே, பாபா சொல்லாரு, சில பேர் நீங்க பந்தனம் இல்லையா, நீங்க சரண்டர் கூட ஆகுங்க. பாபா இன்னைக்கு சொல்றாரு, சரண்டர் கூட ஆகுங்க. நேற்று சொன்னாரு இல்லையா, சரண்டர் கூட ஆகுங்க, நான் நான் பாத்துக்கிறேன் உங்களைங்கிறாரு இல்ல. அப்ப பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம்னு வச்சுங்க, எங்க இருந்தாலும் பாத்துக்குவாரு. சரண்டர் ஆனாதான் இல்ல, வீட்டுல இருந்தா கூட பாத்துக்குவாரு. குழப்பத்திலேயே வராதீங்க, பயமற்றவர்கள் ஆயிருங்க, மகிழ்ச்சியா இருங்க. பாபா சொல்லார், ஆப்கே சுப் ஹோ ஜாயேங்கே. யார் வந்து பயம் இல்லாம இருங்க, நீங்களே அமைதியா இருங்க, எதுவுமே நம்ம பேச வேண்டாம், சந்தேகமே வேண்டாங்கிறாரு. அதாவது சில பேருக்கு வந்து ராயலான சந்தேகம் வருது, அதெல்லாம் ராயலான சந்தேகம். तो ऐसा होना ही चाहिए है ना, ऐसा तो होना चाहिए था, पता नहीं பாபா ने क्यों ऐसा कहा था. அதாவது சில பேர் ராயலான சந்தேகம் வருது, எப்படி வருதாங்கன்னா, அதுக்கு பாபா சொல்றாங்க, தெரியல பாபா ஏன் அப்படி எல்லாம் சொன்னாருன்னு தெரியல, ஏன் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேக்குறது, இதெல்லாம் டவுட். இப்பெல்லாம் கேள்வியே நமக்கு வரக்கூடாது, ஆச்சரியமா வரக்கூடாது, கேள்வி வரக்கூடாது. எப்படி எல்லாம் நடக்குமானா நடக்கும், ஏன்னா இது கலியுகம், நடக்கதான் செய்யும் இல்லையா. அதனால எதன் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், நிமித்தமா இருங்க. கஹா அபிபி கஹா तो निश्चय और नशा में रहो. பாபா என்ன சொன்னாலும் ஜி சரிங்க பாபா, ஓகே பாபா, சரிங்க பாபா, அவ்வளவுதான். அப்ப பாபா சொல்றாங்க, நம்பிக்கை வைங்க. तो वो नमस्कार करने आएंगे तो आपको तो निश्चय है ना. பாபா சொல்றாரு, நீங்க நல்லா கேளுங்க, பாபா மேல நீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா மாய வருமாமா, நாளை தொல்லை பண்றதுல நமஸ்காரங்க அப்படின்ட்டு பண்ணிட்டு போயிருமாமா. மாய வருமா, வராதுன்னு சொல்லல, நமக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு அது போயிருமாமா. பயப்படாதீங்கிறாரு பாபா. क्या जेल में जाने से डरते हैं क्या, डरते नहीं तो घबराते नहीं. உலகத்துல யாராவது ஜெயில் போறாங்க பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. நீங்க பாபாக்கு சமமா இருங்க, நீங்க பயப்பட வேண்டாம், நன்மை நடக்கும், எல்லாமே நன்மை நடக்கும். அதனால எப்பயுமே ஆன்மீக போதையில மகிழ்ச்சியில இருங்க. பாபா சொல்றாங்க, ஆப்கே சங்கல் பਹੁंचे, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துரும்னு சொல்றாரு. 18 ஜனவரி என்ன சொன்னாலும் போய் சேர்ந்துடும்.
பிரம்ம பாபாட்ட சொன்னா கூட போய் சேர்ந்துருங்க. அதனாலதான் பக்தியில என்ன காமிச்சாங்க, நந்தி காதுல சொன்னா பிரம்மாக்கு போய் சேர்ந்துருமாமா. அதனால பாபா கிட்ட போய் சொல்லிருங்க. அதனால பாபா சொல்றாங்க, எப்ப உலக அழியும் பாபா டேட் சொல்லல, டேட் சொல்லல இல்லையா. நீங்க உலகம் எப்ப வேணாலும் அழியலாம், அதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்தி தானர் ஆயிருங்கிறார். பாஸ்தி தானர்னா நிறைய மார்க்கோட நீங்க தேர்ச்சி அடைஞ்சிருங்கிறார். அச்சா, பாபா இன்னைக்கு யாருக்கு நமஸ்காரம் சொல்ல நல்லது. அப்பேற்பட்ட ஆடாமல் உறுதியான நிலையான ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தன்னுடைய உயர்ந்த மனநிலையின் மூலம் உறுதியான அனைத்து குணங்கள் நிறைந்த அனைத்து சக்திகளை நிறைந்த சுரூபமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதனுடைய அன்பு நிலைகள் மற்றும் நமஸ்காரங்கள். நம்ம பாபாக்கு நமஸ்காரம் சொல்லலாமா? ஒரு இந்தியில சொல்லாம தமிழ்ல சொல்லாமா? हिंदी சொல்றோம். हिंदी சொல்லாம मीठे 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 सिखलते बच्चों की मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार और गुड मॉर्निंग और नमस्ते। अच्छा, நல்லது. ஓம் சாந்தி. யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு முரளி வச்சு நம்ம யோகா பண்ணலாமா? யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல முரளி வச்சு நம்ம யோகா பண்ணலாம்? கிளியரா சொல்லிட்டீங்க யோகா பண்ண. ஒரு யோகா சந்தேகம். பண்ணலாமா? சரி. இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன சாரி இன்னைக்கு நம்ம என்ன யோகா பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம என்ன யோகா பண்ணலாம்னா, பாபா இன்னைக்கு வந்து சொன்னாரு, தலை கிரீடம், கழுத்தினுடைய மாலை, கைகள் இல்லையா. தலை கிரீடம் யாருன்னா, இது மட்டும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். தலை கிரீடம் யாருன்னா, அவங்க பாபா மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய பார்வை ஒருத்தர் மேல பட்டுச்சுன்னா அவங்களுடைய உள்ளுணர்வு மாறி, அவங்க கெட்ட எண்ணத்துல கூட அவங்க இருக்கலாம், ஆனா அவங்க பார்வை பட்டன பாபா இல்ல. யாரு தலை கிரீடமா இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்கள் பாபா மாதிரி, பாபா சமமா எல்லாமே இருப்பாங்க. தன்னுடைய ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமா தந்தையை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா அடுத்த ஆத்மாக்களுடைய உள்ளுணர்வு மாறிடுமா. அதுதான் உயர்ந்த நிலை. இப்ப நம்ம அந்த உயர்ந்த நிலை அடையறத முயற்சி பண்ணணும். ரெண்டாவது பாபா சொல்லாரு, கழுத்தினுடைய மாலை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாத்துலயும் பாபா முன்னாடி வைப்பாங்க. பாபா நீங்க தான் சிஸ்டர், நீங்க நல்லா சொன்னீங்க பிரதர், நீங்க நல்லா கிளாஸ் எடுத்தீங்க, நீங்க இப்படி பண்ணீங்க, இல்ல 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 பாபா தான் பண்ணாரு. எல்லா டைம்ல அவங்க பாபா முன்னாடி வைப்பாங்க, ஆனா தான் பாபா மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பாபா முன்னாடி வைப்பாங்க, தான் பாபா சமமா இருக்க மாட்டாங்க, பாபா மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கழுத்தினுடைய மாலைங்கிறார். மூணாவது பாபா சொல்லாரு, எல்லா வகையிலும் அவங்க உதவியாளரா இருப்பாங்க பாபாக்கு. உடலால செய்வாங்க, மனசால சேவை செய்வாங்க, பணத்தால அவங்க சேவை செய்வாங்க, நல்ல எண்ணங்களால சேவை செய்வாங்க. ஆனா அவங்க யோகியா இருக்க மாட்டாங்கிறார். மூணாவது உதவி செய்வாங்க, பாபாக்கு உதவியாளர் இருப்பாங்க, ஆனா அவங்க யோகியா இருக்க மாட்டாங்க. அப்ப யோகியா இல்லைன்னா நான் எப்படி மத்தவங்க சக்தி கொடுக்க மாட்டோம் இல்லையா. அதனால மூணாவது வெரைட்டி கைகள்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாபா இன்னைக்கு இது சொன்னாரு, பாபா சமமா ஆகக்கூடிய வரதானம் தந்தாரு, அனைத்து சக்திகள் நிறைந்தவர்கள் ஆகக்கூடிய வரதானம் தந்தாரு. இப்ப நடுவுலயே நம்ம அனைத்து சக்திகள்ல பாபாக்கு சமமா ஆகிறதுக்கான வரம் நம்ம வாங்கிக்கிட்டோம். இன்னைக்கு இந்த தலை கிரீடம் பாபா சொல்லியிருக்கிறாருல, அதை வச்சு நம்ம இப்ப யோகா பண்ணோம். யாரு எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம நல்லா நேரா உட்காந்துக்கோங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா என்னுடைய எண்ணங்களை அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுவித்து எனக்குள் என்னுடைய எண்ணங்களை கொண்டு வருகின்றேன். நான் உண்மையில் ஒரு சக்தியாக இருக்கிறேன். நான் ஆத்மா. நான் பாப் தாதாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கிறேன்.
நான் ஆத்மாவாகிய நான் இறை மாணவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் என்ற லட்சியம் இறைவனாகிய என்னுடைய ஆசிரியர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் அவரை போல் மாற வேண்டும். பாப்தாதா அவரை போல் நான் ஆக வேண்டும். இப்போது நான் தபஸ்வி ஆத்மா. நான் தான் உண்மையான பார்வதி தேவி, உண்மையான ராஜ ரிஷி. நான் தான் ராஜ யோகி ஆத்மாவும் நானே தான். நான் ஆத்மா. ஆத்மாவாகி நான் என்னுடைய ஒளி உடலை எடுத்துக்கொண்டு பரிஸ்தாக்களின் உலகமான சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறேன். சூரிய நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் கடந்து நான் மேலே செல்கின்றேன். சிவபாபா பிரம்மா உடலில் வீற்றிருக்கிறார். நான் அவர் அருகாமையில் செல்கிறேன். பாப்தாதா தன்னுடைய அன்பான பார்வையால் என்னை அரவணைத்துக் கொள்கின்றார். பாபா என்னுடைய அன்பில் மூழ்கியிருக்கின்றார். நான் அவரின் அன்பில் மூழ்கி இருக்கின்றேன். பாபாவுடைய அன்பை நல்லா நம்ம ஃபீல் பண்ணலாம். உண்மையான தூய அன்பில், இறைவனுடைய அன்பில் நான் மூழ்கி இருக்கின்றேன். நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா. இறைவனுடைய கைகளில், அவருடைய தோள்களில் நான் இருக்கின்றேன். இந்த நேரத்தில் உலகத்தில் இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவருடைய தோள்களில் இருக்கிறேன். என்னுடைய தந்தை என்னுடைய அரவணைப்பிலிருந்து மெதுவாக விடுபட்டு, பாபா பக்கத்துல நீங்க இருக்கீங்க. பாப்தாதா என்னை அப்படியே அன்பா பாக்குறார். பாபாவுடைய ஒரு கை நீங்க நினைச்சு உங்க கை சரி, பாபா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறார். ஒரு கை பாபாவுடைய கை உங்க உங்களுடைய இடது பக்கம் இருக்கு. இன்னொரு வலது கை உங்க தலைமையில போய் பாபா உங்க தலைமையில இப்படி வச்சிருக்காரு. உங்க கை இப்படி பிடிச்சிட்டு ஒரு கை தலைமையில வச்சிருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. பாப்தாதனுடைய வரதானங்களின் கைகள் என்னுடைய தலையின் மீது இருக்கிறது. அனைத்து சக்திகளையும் எனக்குள் நிரப்புகின்றன.
தந்தையினுடைய கைகளில் அடுத்த வரத்தை கொடுக்கின்றது. குழந்தாய், தந்தைக்கு சமமாக மாறுவாயாக. அப்படியே பாபா நமக்கு வரத்தை கொடுத்துட்டு வரதானங்களை தலையில ஆத்மாலவா நரைச்சுக்கங்க. பாப்தாதாவை உங்க 2 கண்கள் மூலமா கண் குளிர நம்முடைய அப்பாவை பார்க்கலாம். குழந்தாய், தந்தையினுடைய பார்வை எப்படி இருக்குமோ அவ்வாறே நீ பிறரை பார்க்க வேண்டும். தந்தை எவ்வாறு பேசுவாரோ அவ்வாறுதான் நீயும் பேச வேண்டும். தந்தை எவ்வாறு காரியங்களை செய்வாரோ அவ்வாறுதான் நீயும் காரியங்களை செய்வாயாக. உன்னுடைய ஒவ்வொரு செயல்கள் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த என்னுடைய நம்பிக்கைக்குரிய ஆத்மா நீ அப்படின்னு பாபா நம்மளை பார்த்து ரொம்ப அன்பா ரொம்ப நம்பிக்கையோட நம்மளோட பாபா பேசுறாரு. எனக்கு மேல என்னுடைய தலையில எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செயல்கள் மூலமாக நான் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய நான் உயர்ந்த ஆத்மாவா இருக்கேன். பாபா, இன்றைய நாள் முதல் இப்பொழுது முதல் நான் கவனம் வைத்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் உங்களை போன்றே இருக்கும் பாபா. உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றும் நல்ல குழந்தையாக நிச்சயமாக இருப்பேன் பாபா. பாபா, இன்று நீங்கள் முரளியில் கூறியதை போல் நான் உங்களின் தலையின் கிரீடமாக இருப்பேன் பாபா. பாபா கிட்ட ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கலாம். என்னுடைய தந்தை எனக்காக எவ்வளவோ செய்கின்றார். என்னை பராமரிக்கின்றார், என்னை பார்த்துக் கொள்கிறார், என்னை கண்ணுக்குள்ள வச்சுக்கிறாரு. அவருக்காக நான் அவர் மாதிரியே ஆக போறேன். நான் பாபா மாதிரி ஆக போறேன்னு சொன்னனே பாபா, அப்படியே நான் அன்பா அரவணைச்சுக்கிறாரு. அப்படியே ஆகட்டும் எனக்கு வரமும் தராரு. பாப்தாதா கிட்ட இருந்து அந்த வரங்களை வாங்கிட்டு இதே ஸ்திதியில மெதுவா நம்ம சுக்ஷானத்துல இருந்து இந்த கீழ உலகத்துக்கு வரலாம். இன்னைக்கு முழு நாளும் இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த மாதம் முழுவதும் இன்னைக்கு பாபாட்ட நம்ம பேசினது, பாபா நமக்கு வரம் கொடுத்தத மறக்காம கவனம் வச்சுக்கலாம். என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் நான் பாபா மாதிரி இருக்கணும்.
எப்பயுமே ஒரு விஷயம் தோண்டிட்டே இருக்கும். என்னன்னா, நமக்காவது தாதிகளுடைய பாலனை நமக்கு கிடைச்சிருக்கு. தாதிகளை பார்த்திருக்கோம். இப்ப தாதிகளும் இல்ல, பெரிய சீனியர் சிஸ்டர்ஸும் நிறைய பேர் இல்ல, பிரம்ம பாபா அம்மாவும் இல்ல, இப்ப பாபா பிசிக்கலா வர்றதும் இல்ல. அப்ப இப்ப பாபா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் பாபா மாதிரி ஆயிரணும். ஒவ்வொருத்தரும் பாபா மாதிரி ஆயிட்டோம்னா சீக்கிரமா இந்த உலகத்துல பாபாவும் பிரத்யட்சமாயிருவாரு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடும். நம்ம மூலமா பாபா நம்ம மூலமா மற்ற ஆத்மாக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுத்துருப்பாரு. இந்த மாசம் முழுவதும் பாபா மாதிரி ஆகணும், பாபா மாதிரி ஆகணும், பாபா மாதிரி ஆகணும். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆள் மனசுல நல்லா ஓடிட்டே இருக்கட்டும். சாந்தி.